பரம்பொருளே என்னுயிர்க்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை அவனுணர்த்த உய்த்தேன். பரம்பொருளே என்னுயிர்க்குள் அறிவாக நின்று பாடி ஆடும் திருக்கூத்தை அவனுணர்த்த உய்த்தேன். வரம் அளித்து வாழ்த்தி என்னை வரம் அளித்து வாழ்த்தியனை அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரம் மக்களவர்க்கேற்ப தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். சிரம் அதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படி சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படி தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றோம். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படி தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கின்றோம். பரம்பொருளே பரம்பொருளே பரம்பொருளே. வாழ்க வளம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். இப்ப நம்ம காயகல்ப பயிற்சி, ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. நம்ம எந்த ஒரு செயல், எனி ஆக்டிவிட்டி செய்யணும்னா அதனுடைய மூலம் என்ன, ஆரிஜின் தெரியாம நம்ம செய்தோம்னா அதுல பலன் நமக்கு குறைவு. அதனுடைய மூலம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது அதுல இருந்து வர நமக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும். 100% சரியானது, 100% பர்ஃபெக்ஷனோட நம்ம செய்ய முடியும். அந்த வகையில இன்னைக்கு இப்ப நாம பண்ண போற இந்த முதலீடு அடுத்த 4 மணி நேரம் இந்த காயகல்ப பயிற்சியில நம்மளுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான நேரம் இந்த 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரமும் உங்களுடைய கவனம் எங்களோடு இருந்து, உங்களோட கவனம் சிதறாமல் இருந்து இந்த பயிற்சியை நாம் நாள் தவறாமல் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் நடக்கும். அனுபவபூர்வமாக இதை சொல்கிறோம். 1. இரண்டாவதாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. ஏன்னா நிறைய மாணவர்கள்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க, உங்ககிட்டலாம் நாங்க கதை சொல்ல முடியாது. கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் நிறைய அவங்க கிட்டலாம் நாங்கள் எதனா சொன்னால் நம்பிட்டு போயிடுவாங்க. உங்ககிட்டலாம் நாங்கள் கதை சொல்ல முடியாது. வேர் இஸ் தி சயின்டிஃபிக் ப்ரூஃப் கேட்பீங்களா மாட்டீங்களா? எனக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கொடுன்னு கேட்பீங்க நீங்களாம்.
அதனாலதான் இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காயகல்ப பயிற்சி. வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சாதிக்க முடியும் இந்த பயிற்சியில. அதை பத்தி தான் நம்ம அடுத்த 4 மணி நேரம் சிந்தனை மற்றும் பயிற்சி டெமோ அப்படியே பார்க்க போறோம். நம்ம செய்ய போறோம் பயிற்சியை. வாழ்க வளமுடன் நண்பர்களே. சித்தர்கள், இந்த சித்தர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு தமிழ்ல நேரடியா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு விளக்க எளிய முறையில சொல்லணும்னா உயிரை உணர்ந்தவர்கள் அப்படின்னு பேர் தான். சித் என்றால் உயிர். உயிரை யாரெல்லாம் உணர்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சித்தர்கள் தான். இந்த சித்தர்கள் உயிரை உணர்ந்தார்கள். உணர்ந்து இந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி, மன அலைச்சூழல் வேகத்தை அவங்க என்ன பண்ணாங்க, குறைத்து மெடிடேஷன், தியானம் செய்தார்கள். இந்த சித்தர்கள் தியானம் செய்த நிலையிலே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய வான்காந்த ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி, அதனோட அவங்க ஒரு லிங்க் வச்சுக்கிட்டாங்க. இந்த யூனிவர்ஸோட ஒரு லிங்க் வந்தது அவங்களுக்கு. நாமளும் அது மாதிரி லிங்க் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணும் பொழுது. அந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த உடலை பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் சித்தர்கள். இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த மனித உடல் சொல்றமே, நான் எப்படி வந்தேன், எனக்கு எப்படி இந்த பிறப்பு உண்டாச்சு, இந்த உடம்புக்குள்ள என்னென்னவோ ஒரு ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி இயங்குறது, இதெல்லாம் இயக்க வைக்கிறது எது, எது இந்த உடம்புக்குள்ள இருந்ததுன்னா இந்த உடம்பை நம்ம நீண்ட நாள் நம்மளுடைய ஆயுட்காலத்தை, லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, சித்தர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். சித்தர்கள் ஆராய்ச்சி செய்த பிறகு அவர்கள் கடைசியில கண்டுபிடிச்ச ஒரு முடிவு தான், இது அத்தனைக்கும் காரணம் இந்த லைஃப் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் தான் இதுக்கு அத்தனைக்கும் காரணம். அப்போ இந்த உயிரை எது இந்த உடம்புல தங்கி இருந்தால் நான் உயிர் வாழ முடியுமோ அதை நீண்ட காலத்திற்கு தள்ளி போடுறதுக்கு சில யுக்திகள் எல்லாம் சித்தர்கள் அந்த மெடிடேஷன் மூடில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சார்கள். அந்த கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான பயிற்சிக்கு பேர் தான் என்ன பயிற்சி, காயகல்பம். அந்த பயிற்சி தான் சித்தர்கள் இது என்ன பண்ணாங்க, இதை பாடல்களா எழுதி வச்சாங்க. அந்த சித்தர்களுடைய பாடல்கள்லாம் எப்படி எழுதி வச்சாங்க, இந்த எப்படி இது வந்தது, இதெல்லாம் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தி ஆரிஜின் ஆஃப் காயகல்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த காயகல்பத்தினுடைய வரலாறு, இதனுடைய மூலம் எங்க இருக்கு, இது சித்தர் கலை அப்படின்னு நாம பொதுவா தான் சொல்றோம். ஆனால் இதுக்கு நம்மளால ஒரு அறுதியிட்டு ஒரு பர்ஃபெக்டா நம்மளால இது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியலை. ஆனால் ஒரு சில ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கலை, அதுக்கு முன்னாடியே இது இருந்திருக்கணும், இல்லைன்னா அதை பத்தி பேசியிருக்க முடியாது. அந்த ஆரிஜினை பார்த்துட்டு அப்படியே நம்ம காயகல்ப கிளாஸ்க்குள்ள இப்ப நம்ம டிராவல் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 4 hours எங்க இருக்கணும் நம்ம, ஆமா, you have to travel along with us. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்ககிட்ட தான் நிறைய கொஸ்டின் கேட்போம். பி ரெடி. ஓகே, ரைட், குட். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த காயகல்ப பயிற்சி பாத்தீங்கன்னா அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷியுடைய டிசைன் நம்ம பார்த்த விளக்கங்கள்லாம். இந்த காயகல்பம் எவ்வளவு பழமையானதாக இருக்கலாம். சித்தர்கள் பயிற்சின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆயக்கலைகள் 64, அதில் ஒரு கலை காயகல்ப கலைன்னு சித்தர்கள் ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கலை எவ்வளவு பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு நாங்க இந்த காயகல்ப பயிற்சிட்டு இருக்கப்ப நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது, மகாபாரத போர் தெரியும் நமக்கு இல்லையா. மகாபாரத போர் நடந்துச்சா, யாருக்கு யாருக்கு நடந்தது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது. அந்த போர்ல நடக்கும்போது என்னாச்சுன்னா 58 நாள் நடந்தது. அதுல பிதாமகர் பீஷ்மர் என்ன பண்ணாரு, அர்ஜுனனால அம்பு படுக்கையில அடிபட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. அம்பு படுக்கையில என்ன பண்ணாரு, அடிபட்டு படுத்துட்டாரு. அவர் எப்படி வரம் வாங்கினவனா, அவர் ஒரு பெரிய தவசீலர், சிரஞ்சீவி
வரம் பெற்றவர். அவர் என்னன்னா தான் எப்ப விரும்புறாரோ அப்ப உயிரை விடலாம். இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா? இன்னைக்கு கரெக்டா அது இன்னைக்கு காயகல்பத்தை பத்தி பீஷ்மாஷ்டமி. இன்னைக்கு பீஷ்மாஷ்டமின்னு பேரு. இன்னைக்கு அவரை நினைச்சு எல்லாரும் தலையில தண்ணி ஊத்தி அவரை நினைச்சு அவர் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க, தர்ப்பணம்னு சொல்லுவாங்க நம்முடைய பண்பாடுல. இது என்னன்னா, அவர் பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்திருக்கா, போர் முடிஞ்சிருச்சு, பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பஞ்ச பாண்டவர்கள் உயிரோட இருந்தாங்க, 5 பேர் தான் உயிர் பழைச்சாங்க. அப்ப அவர் என்ன பண்றாங்கன்னா, தர்மர் என்ன பண்றாரு, பீஷ்மர் கிட்ட போய் தர்மமே தர்மனாக பிறந்ததா சொல்றாங்க. தர்ம சாஸ்திரமே தர்மமாக பிறந்தது. அவருக்கு எல்லா தர்ம அனுஷ்டானங்களும் தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்றா, தன்னோட தாத்தாவான பீஷ்மர் கிட்ட போய் இறை தத்துவத்தை பத்தி கேட்டு நிக்கிறார். நீங்க எங்களெல்லாம் விட்டு பிரிய போறீங்க. அவர் சொல்றாரு, நான் போற நேரம் வந்தாச்சு, நான் இன்னைக்கு கிளம்ப போறேன் இந்த பூவுலக விட்டு, நீங்க எல்லாரும் எனக்கு விடை கொடுக்கணும்னு சொல்லி இவர் கேட்கும் போது இவர் போய் கேட்கிறாரு, எங்களுக்கு ஏதாவது இறைவனை பத்தி சொல்லுங்க, இறைவன்னா என்ன, இறைவனை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு தர்மரும் பஞ்ச பாண்டவர்கள் அவரோட சகோதரர்களும் போய் நின்று கேட்கும் போது பீஷ்மர் தர்மசாஸ்திரத்தை சொல்றார். அந்த சொன்ன தர்மசாஸ்திரத்துக்கு பேர் என்னன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம்னு பேரு. மந்திரங்கள்ல மூல மந்திரமாக சொல்லப்படுற விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம எல்லா கோயிலும், இப்ப இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் எல்லாம் போடுவாங்க, ஸ்லோகமா கேட்டிருப்போம். அது ஃபுல்லா உடல் கூறு சார்ந்த மந்திரம். நீ உள்ள ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 1008 ஸ்லோகமும் நம்ம உடம்புல உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் இருக்கிற நரம்புகளை இயக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அது கரெக்டா உச்சரிப்பு சொல்லணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அதுல பிரச்சனைகள் வந்துடும். அவ்வளவு ஒரு அற்புதமான மந்திரம். அதை சொல்ல முடியலன்னா கூட போட்டுட்டு அதை காதுல கேட்டாலே நோய் இருக்காது அப்படின்றது, நோய்கள் தீரும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி ஒரு இறை தத்துவத்தை அவர் சொல்லிட்டு வர்றாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போது அதுல 30வது பாடல் சொல்றாரு, ஓஜஸ் தேஜோ துதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனஹா அப்படின்னு சொல்றாரு. 30வது பாடல் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஏன்னா சஹஸ்ரநாமம் நான் படிப்போம் நான் வீட்டுல. அப்ப இது இந்த காயகல்பல எடுத்தோன்னு இது எதுக்கு அந்த வார்த்தை, இப்ப நம்ம காயகல்ப சொன்ன பாத்தீங்களா, காயகல்ப பயிற்சியில ஒரு பயிற்சி ஓஜஸ் பயிற்சி. அந்த பயிற்சியை பத்தி அதுல அந்த வார்த்தை வந்தோடனே அதை எடுத்து நாங்க அரைச்சி செய்தப்போ அது சொல்லுவோம், ஓஜஸ் தேஜோ துதிதரஹா. ஓஜஸ்ன்ற மூச்சை யார் பிரயோகம் பண்றானோ, பிரகாசாத்மா பிரகாசனகா, அந்த மூச்சை பிரயோகம் பண்ணி பயிற்சி செய்றோம், ஆன்மா எப்படி இருக்குமா, பிரகாசமா இருக்கும்னு சொல்றாரு. ஓஜஸ் தேஜோ துதிதரகா பிரகாசாத்மா பிரகாசனகா அப்படின்னு வருது. அப்போ காயகல்ப பயிற்சியை பத்தி எதுல சொல்லிருக்கு, 5122 வருடத்திற்கு முன்னாடி நடந்த பாரத போர்லயே சொல்லியிருக்காங்க. பீஷ்மர் பெரிய சிரஞ்சீவி, நான் அத்தனை தலைமுறை பார்த்தார், அவருக்கு இப்ப சொல்றாருன்னா அப்ப அவருக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த காயகல்ப பயிற்சி இருந்திருக்கணும். பிளஸ் சித்தர்களுடைய காயகல்ப பயிற்சி. இப்ப காயகல்பம்னா என்ன, காயகல்ப பயிற்சின்னு சொல்றோம். காயகல்பம்னா என்ன, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. காயம்னா உடல், கல்பம்னா அழியாம வச்சுக்கிறது. இந்த உடம்பு அழியாம வச்சுக்கலாமா, இப்படியே சின்ன பசங்களா இருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியாது. முதல் குட்டியா இருந்தோம், அப்புறம் இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கழிச்சு நடுவோம், பெரிய பையன் நடுவோம், ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் போவோம், ஆபீஸ் போவோம், அப்புறம் வயசாகும் இல்லையா. அப்போ இந்த உடம்ப உறுதியப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. காயம்னா உடல், கல்பம்னா பாருங்க உறுதி செய்தல் அர்த்தம். காயகல்பம் இதுக்கு முன்னாடி புதுசா வந்திருக்கவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, காயகல்பன்ற வார்த்தையை? எவ்வளவு பேர் புதிய அன்பர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா காயகல்பம்னு? காயகல்பம்ன்றது மருந்து இருக்கு. சித்த மருத்துவத்துல மூலிகைகள் மூலமா செய்யக்கூடிய ஹெர்ப்ஸ், இலைகள், மூலிகைகளை வச்சு செய்யக்கூடிய மருந்து ஒரு காயகல்பம் இருக்கு. மெட்டல்ஸ், கொஞ்சம் கிழங்குகள்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கிழங்கு எடுக்கக்கூடிய விதைகள் எல்லாம் செய்யக்கூடிய சில மூலிகைகள் இருக்கு. காயகல்பம் மூலிகைன்னு உண்டு. ஆனா இங்க நம்ம பார்க்க போற காயகல்பம்ன்றது மருந்தன்று. அதுதான் அங்க கொடுத்துருக்கு. மருந்துன்னா மருந்து கிடையாது, இது ஒரு பயிற்சி முறை. ஆனா உண்மையாகவே இதை மருந்துன்னு சொல்லலாம். இது எங்களுடைய ஆராய்ச்சி. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லை, இந்த மருந்து எழுத போறேன், உங்களுக்கு இந்த மருந்து ஒத்துக்குமா, வயிற்றுக்கு ஏதாவது செய்யுமா, அசிடிட்டி ஃபார்ம் ஆகுமா, இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்பாங்க, வயிறு புண்ணாகுமான்னு கேட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்கன்னா கூடவே என்ன பண்ணுவாங்க, ஒரு சப்ளிமெண்டரி மெடிசன் எழுதுவாங்க, பேன் 50, பிராண்டாக் அப்படின்லாம் எழுதுவாங்க. இதை நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்த மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. துணை மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுல சப்ளிமெண்டரி மெடிசன். இதே மாதிரி சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல போனீங்கன்னாலும் சில மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்து என்ன பண்ணுவாங்க, சில மருந்து தேன்ல தான் குழைச்சி சாப்பிடணும், சில மருந்து பால்ல கலந்து சாப்பிடணும், சில மருந்து தண்ணியில கலந்து சாப்பிடணும்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ மருந்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்க, அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, கொடுக்குறாங்க பாருங்க, துணை மருந்து. இதுல கலந்து சாப்பிடணும், இல்ல இந்த இலை சாறுல நீங்க கலந்து சாப்பிடணும் அப்படிலாம் சொல்றது பாத்தீங்கன்னா அனுமான மருந்துன்னு பேரு. அனுமான மருந்துன்னு பேரு தமிழ் மருத்துவ முறையில. அப்போ காயகல்பம்ன்றது மருந்துனா அதற்கான அனுமான மருந்து தான் உடற்பயிற்சியும் தவமும். அப்போ ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கவங்க நீங்க காயக்கல்பம் மட்டும் எடுத்தீங்கன்னா மருந்து சாப்பிட்ட பலன் கிடைக்கும். நீங்க இது கூடவே அடிப்படை பயிற்சிகள் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றதுக்காக சொல்றோம். ஏன்னா காயக்கல்பம் சாமிஜி எடுக்கும் போது எல்லாரும் டப்பா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் சித்த மருத்துவம் தான் இல்லைங்களா, இப்பதான் நிறைய நம்ம அலோபதி மெடிசன்ஸ் நடக்கும், சித்த மருத்துவம் ஆயுர்வேதம்லாம் இருந்தால எல்லாரும் சாமி ஏதோ ஒரு லேகியம் கொடுப்பாங்க, டப்பி கொண்டு வந்தாங்க. அப்பதான் சொன்னாரு இது மருந்து இல்லப்பா பயிற்சி. உண்மையில் சொல்ல போனா இதுவும் ஒரு மருந்து தான், நம்ம உடலுக்கு பயிற்சியாக செய்யும் போது செயல்படுது. அடுத்தது பாருங்க, இது சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது. 18 சித்தர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அகத்தியர் தான் மூலம். இந்த 64 கலைகளும் ஆதி சித்தர் சிவன் கிட்டேந்து பார்வதி, பார்வதி கிட்டேந்து நந்தி தேவர், நந்தி தேவர் கிட்டேந்து சப்த ரிஷிகள், சப்த ரிஷிகள் கிட்டேந்து நவநாக சித்தர்கள், நவநாக சித்தர்கள் கிட்டேந்து 18 சித்தர்கள் மூலமாக தான் நமக்கு என்ன பண்ணுச்சுங்க அப்படியே இந்த காயகல்பம் இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு பாமர மக்கள் வரை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி 18வது சித்தர் 18 சித்தர்கள் மூலமாக வந்த இந்த காயகல்ப பயிற்சி 19வது சித்தரான அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மூலமாக நமக்கு என்ன இருக்குங்க, இன்னைக்கு உட்கார்ந்து இந்த காயகல்ப பயிற்சியை பத்தி பேசிருக்கோம். இந்த 18 சித்தர்கள் வரிசையை இப்ப பார்க்கலாம். இப்ப போட்டுப்பாங்க அடுத்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போயிட்டு இருப்பா அடுத்த ஸ்லைடு. 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பயிற்சி உடலை நீண்ட ஆயுளாக்கும். பாருங்க, அகத்தியர், திருமூலர், நந்தீசர், போகர், ராமதேவர், இடைக்காடர், சட்டமுனி, கமலமுனி, நாதமுனி, மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, பாம்பாட்டி, சுந்தரானந்தர், குதம்பை சித்தர், கருவூரார், கோரக்கர், தன்வந்திரி, குலத்தையர். இந்த 18 சித்தர்கள். இந்த சித்தர்கள் மூலமா அவங்க சீடர்களுக்கு அப்படியே தலைமுறையாக நம்ம கிட்ட என்ன வந்திருக்குங்க, இந்த பயிற்சி முறைகள் வந்திருக்கு. அதனாலதான் இது சித்தர் கலைன்னு சொல்லப்படுது. எப்படி சித்தர் கலை? இது சான்று என்னன்னா சித்தர்களுடைய பாடல்கள்ல இதை பத்தி நிறைய அந்த வழியில தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 19வது சித்தர் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர் சித்தர்கள் பாடல்கள்ல இதை சூக்ஷ்மமா எழுதிச்சாங்க. எல்லாமே தமிழ் பாடல்கள் தான். அதை நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது பாருங்க, சித்தர்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர் பெருமக்கள் ஞானிகள் மகான்கள் எழுதியிருக்கிறாங்க. தாயுமானவர் பாருங்க, கால் பிடித்து மூளை கனலை மதிமண்டலத்தின் மேல் எழுப்பி தேகம் விழுமோ பராபரமேனாரு. கால் பிடித்து காலை பிடிக்க சொல்றாரா, காலுன்றது ஒரு காற்று சொல்றாரு. அதை பிடித்து என்ன பண்ணுமா, மூல கனலை மதிமண்டலம்னா மூளைக்கு ஏத்தி நம்ம நல்லா அதை பரவ விட்டுட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும் உடம்பு, தேகம் இந்த பூமியில சீக்கிரத்துல விழாதுங்கிற தாயுமானவர். நெக்ஸ்ட் பாருங்க, அவை பிராட்டியும் சொல்லிருக்காங்க, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடுக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஏதோ ஒரு வாயு என்ன பண்றாங்க, செறிவூட்ட சொல்றாங்க. செறிவூட்டிட்டுனா உங்க ஆயுள் எப்படி இருக்கும், நீண்ட ஆயுளாக இருக்கும் அப்படின்றாங்க. மரணம் இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கும். இந்த வரிசையில சித்தர்கள் பாருங்க, நம்ம சிவவாக்கியர் உங்க 11வது பக்கத்துல இருந்து 14வது பக்கம் வரைக்கும் நிறைய சித்தர்கள் பாடல் இருக்கும். ஒவ்வொரு பாடலாம் எடுத்துட்டு போனா அதுக்கே டைம் இருக்காது. அதுல 14வது பக்கத்துல பாக்ஸ்ல ஒரு பாட்டு ரொம்ப அழகா சிவவாக்கியரோட பாடல் பாருங்க. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலநேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இவ்வளவுதாங்க காயகல்பம். 4 வரியில இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற காயகல்ப பயிற்சி உங்களுக்கு அப்படியே அடக்கி கொடுத்துட்டாங்க. புரிஞ்சிருச்சா? இதுல பயிற்சி இருக்கிறது ஏதாவது தெரியுதா? இப்ப நம்ம பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாட்டுக்கு நீங்களே ரொம்ப அழகா விளக்க சொல்வீங்க. இன்னொரு பாடல்ல பாருங்க, மூலமாம் குளத்தினில் முளைத்திருந்த கோரையே காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறிப்பீரில் பாலராகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அவங்க அம்மை பாதம் உண்மையே, ஐயன் பாதம் உண்மையே அப்படிங்கிறவங்க சித்தர்களுடைய தலைமை யாருங்க, சிவனையும் பார்வதியும் தான் அவங்க ஆதி சித்தனாக வழிபட்டதால அவங்க ஒவ்வொரு பாடல் முடிவுலையும் இதை சொல்றாங்க நமக்கு. இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன, நீண்ட ஆயுளை தருதல், முதுமையை தவிர்த்து இளமையோடு இருத்தல், நோயின்றி நலமாக வாழ்தல். நீண்ட ஆயுளை தருதல் எதுக்குங்க, நான் நீண்ட ஆயுளோட இருக்கணும், எல்லா கடமையும் முடிஞ்சிச்சிங்க போய் சேர்ந்துட முடியுமா? கடவுள் நமக்கு நிர்ணயிப்பட்ட நாள் எவ்வளவு அதுக்கு நம்ம பூமியில இருந்துதான் ஆகணும். இன்னொன்னு தெரியுங்களா, இந்த முதுமையை தவிர்த்து நீண்ட ஆயுளோடு இருக்கிறது எப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வுன்றாங்க சித்தர்கள் இந்த வாழ்க்கை முறைய. மரணமில்லா பெருவாழ்வுனா நம்ம இறந்தவங்க ஒரு நாள் கண்டிப்பா என்ன ஆகும், பிறந்தவங்க ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். நமக்கு வந்த டிக்கெட் தெரியும், ரிட்டர்ன் டிக்கெட் நமக்கு தெரியாது, எப்ப கூப்பிடுறோம்னா இப்ப போயிடும்.
என்னதான் இருந்தாலும் இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த வயசுக்கு இந்த ஆயுள்னு ஒரு நிர்ணயம் இருக்கு நமக்கு. அந்த ஆயுளை தாண்டி ஒரு நாள் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்ந்தாலும் நீங்க யாரா இருக்கீங்க? மரணத்தை வென்றவர்கள்ன்றாங்க சித்தர்கள். மரணமில்லா பெருவாழ்னா அப்படியே இறப்பே இல்லாம வாழ்வது மரணமில்லா பெருவாழ்வு அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க இப்ப என்னுடைய ஆயுள் 80 வயசு அப்படின்னா, நான் ஒரு 82 வயசு வரைக்கும் நான் இருந்துட்டேன்னா, ஒரு 2 வருஷம் என் வாழ்நாளை நீடிச்சுட்டேன்னா நான் யாராகிறேன்? நான் மரணத்தை வென்றவனாகிறேன். மரணமில்லா பெருவாழ்வு. அதுதான் மரணமில்லை. என் மரணத்தையே நான் தள்ளி போட்டுட்டேன். எவர் ஒருவர் மரணத்தை தள்ளி போடுகிறாரோ அவங்க மரணமில்லா பெருவாழ்வு. இந்த காயகல்ப பயிற்சிக்கு நம்ம யாரையுமே எடுத்துக்காட்டுன்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய குருமகான் வேதாத்ரி மகர்ஷியே எடுத்துக்கலாம். அவருடைய ஜனகால ஜாதகப்படி அவருக்கு 59 வயது. ஆனால் அவர் இறைநிலை அடையும் போது அவருக்கு 96 வயசு. அந்த 96 வயது வரை கூட அவங்க இன்னும் கூட வாழ்நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய அவங்க பயிற்சிகள் மேற்கொண்டு இந்த பயிற்சியை அவங்க தானே 40 வருட காலம் பயிற்சி செய்து பார்த்து சித்தர்கள் பாடல்ல இருந்து நிறைய விளக்கங்கள் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்கன்னா, அவங்க சித்த மருத்துவம், யுனானி, ஆயுர்வேதம் படிச்சிருந்தாங்க அருள் தந்தையர்கள். அதனால இந்த உடற்கூறு சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சதால சித்தர் பாடல்கள்ல ஓலைச்சுவடியில இருந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 40 வருட கால ஆராய்ச்சிக்கு பிறகுதான் மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. எடுத்த உடனே கொடுத்துடல. நாமெல்லாம் என்ன பண்ணுவோங்க, ஒரு டிஷ் பெண்கள்ல ஒரு சமையல் செஞ்சோம்னா என்னதான் நமக்கு சுவையா இருந்தா கூட அடுத்தவங்க கிட்ட சொல்லி எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்கா, அவங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப டெஸ்ட்டுக்கு நம்ம இன்னொருத்தரை பயன்படுத்துவோம். நம்ம மகரிஷி தானே தன்னை ஆய்வுசாலையாக பயன்படுத்தி தான் அந்த பயிற்சிகளை நல்லா செய்து பார்த்து அதனால பாதிப்பு எதுவும் வரல, நல்ல ஒரு விளைவு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவர்களுக்கு அதை முதல் கொடுத்து அதுக்கப்புறம் பாமர மக்களும் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த பயிற்சி ரொம்ப அழகா நமக்கு வடிவமைச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி. இப்ப உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. நம்மளுடைய பிறந்த நாள் நம்ம இப்ப பசங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களா, உங்க பர்த்டே எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம்? ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறோம்? நம்ம எல்லாம் அம்மா வயசுல 10 மாசம் தான். நம்ம அம்மா என்ன சொல்றாங்க, 10 மாசம் ஒண்ணு சுமந்து பெற்றேன், 10 மாசம் ஒண்ணு சுமந்து சொல்றாங்களா? அம்மா எல்லாம் சொல்றாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொன்னது இல்லையா? அம்மாலாம் சொன்னது இல்லையா? 10 மாசம் தானே அம்மா வைக்கிறோம். 10 months நம்ம இருந்தோம், சரியா? ஆனா ஏன் பர்த்டே 12 months கொஞ்சம் கொண்டாடுறோம்? எங்க கொண்டாடுறோம்? 12 மாதத்துக்கு ஒரு தடவை ஏன் பிறந்தநாள், வருடத்துக்கு ஒரு தடவை ஏன் பிறந்தநாள் கொண்டாடுறோம்? கேலண்டர் இருக்காக. 10 மாசம் தானே அம்மா வயிற்றுல. இன்னைக்கும் பாருங்க, 10 மாசம் இந்த வயிற்றுல தானே உன்னை சுமந்து பெத்தாம்பாங்க நம்ம அம்மால. ஆனா 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஏங்க தெரியலீங்களா? பாஸ் பயிலமா, ஆன்சர் பயிலமா? ஏன்னா நம்ம 2 மாசம் அப்பாவோட வித்து பயில இருந்தோம். நம்முடைய உயிர் எப்படி திறந்ததுங்க? எந்த ஒரு வித்து தரம் தீரமானதாக தந்தையோட வித்து பையில 60 நாள் தங்கி இருந்ததோ அதுதான் தாயின் கருப்பையை அடைந்து உடலாகி இங்க முன்னாடி உட்காந்து காய்கள் படுத்துட்டு இருக்கு. அப்ப 2 மாசம் யார்கிட்ட இருந்தோம்? அப்பா கிட்ட இருந்தோம். அப்புறம் 10 மாசம் யார்கிட்ட இருந்தோம்? அம்மா கிட்ட இருந்தோம். அதனாலதான் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோம். தெரிஞ்சுக்கணுங்க. ஏங்க 2 பெருசா 10 பெருசாங்கயா? 10 தானங்க பெருசு. நம்ம 10 தானங்க பெருசு. அதனாலதான் நம்ம சொல்லிக்கிறோம் 10 மாசம் 10. ஆனா பாருங்க, 60 நாள் தரம் திறமானதாக வித்தால்தான் என்ன பண்ண முடியும்? 10 மாதம் தாயின் கருவறையில் வந்து அந்த முட்டையோட இணைந்து நல்ல ஒரு அருமையான ஒரு குழந்தையாக வெளியில வர முடியும். அதனாலதான் 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுங்க அது. ஒரு கருமுட்டையோட உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு நம்மளாம் என்ன செய்யறோம்? இப்ப கூட அந்த கருமுட்டையோட அந்த உயிரணு தந்தையோட வித்து போய் இணையுது பாத்தீங்களா? அந்த இணையிற சன நேரத்துல ஒரு தாய் தலைவாரிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் பால்டட் ஹெட்டான குழந்தைங்க பிறக்குது. சீக்கிரம் வழுக்க தலையா போயிடுறாங்க பாத்தீங்களா? 20 வயசு 25 வயசு 30 வயசுல முடி கொட்டி போய் வழுக்க தலையா பால்டட் ஹெட் ஆயிடுறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் அம்மா தலைவாரிட்டு இருக்கும்போது உருவான கரு. கண்ணில் மை வச்சுட்டு இருக்கும்போது இப்படி கண்ணில் மை வச்சுக்கிட்டோ இல்லை கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது அந்த கரு உருவாச்சுன்னா ஆண் பெண் இணைந்துருவான். தந்தை தாய் ஈருயிர் இணைந்த உடனே சேராதுங்க. அதுக்கு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும் டிராவல் பண்ணி. அப்படி இணையும் போது கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்கன்னா 1.5 கண் பார்வையை உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்குடான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கண்ணு இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அம்மா கண்ணை கசக்கிட்டு இருக்கும்போது உருவான கரு. வாயில எதையாவது வச்சு கடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்ப உருவாகிற கரு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பல்லு எல்லாம் கருப்பு கருப்பா ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். சீக்கிரம் பல் செட்டு போடுறவங்க எல்லாம் அம்மா பல்லுல ஏதோ கடிச்சிட்டு இருக்கும்போது உருவான கரு. டாய்லெட் போல இன்னைக்கு அந்த மாதிரி சமயத்துல கரு உருவாயிடுச்சுன்னா கொஞ்சம் டல்லா எல்லாத்துலயும் மந்தமா இருக்கிற குழந்தை பிறக்குது. டாய்லெட்டும் போலங்க,
யூரினும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, கிளாஸ் முடிஞ்சு டீ பிரேக்ல போய்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஆட்டிசம் சைல்டு பிறகு. இதை மாதிரி தமிழ் மரபுல எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மரபு மருத்துவத்துக்கு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் சாமானியமா பிறந்தில்ல, நம்ம தாய் தந்தை செஞ்ச புண்ணியம், முன்னோர்கள் செய்த புண்ணியம். நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம்? எந்த குறையும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கவங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? கண்ணாடி மடி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மூர்க்கு ஷார்ப்பா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்துக்கலாம், அவனை மாதிரி இவனை மாதிரி எல்லாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இறையாச்சும் நமக்கு நம்ம தாய் தந்தை செஞ்ச புண்ணியம், எந்த குறையும் அங்க குறைகளும் இல்லாம நாம அழகா பிறவி எடுத்து வந்திருக்கோம். அத இப்ப என்னன்னா அவ்வளோ ஒரு ரகசியங்கள்லாம் நம்ம உடம்புல இருக்குதுங்க. இந்த உடம்பை பற்றியும் இந்த உடம்பான உயிரை பற்றியும் தான் நாம இன்னைக்கு அற்புதமா தெரிந்து கொள்ள போறோம். காய கல்பம். இந்த காய கல்பம்னா என்னன்றது நம்ம பார்க்க போறோம். இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா இந்த காய கல்பம் தான் அதோட அடிப்படை தத்துவம். பருவுடல், வித்து குழம்பு, உயிர், மனம், ஜீவகாந்தம். இந்த 5 மடங்குனது தாங்க மனிதன். இது எல்லாமே உங்க புத்தகத்துல இருங்க. அடிஷனலா நாங்க சொல்ற விஷயங்கள் ஏதாவது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 27வது பக்கம் தாண்டி 28வது பக்கத்துல உங்களுக்கு 2 பேப்பர் அன்ரூல்டு பேப்பர் இருக்குங்க உங்க புக்ல, அதுல எழுதிக்கலாம். வேற எதுவும் பண்ண வேண்டாம், சரிங்களா? இப்ப இந்த அடிப்படை தத்துவத்துல பாருங்க, பரு உடல், ஜீவ வித்து குழம்பு. வார்த்தைகள்லாம் பாருங்க, அருள்தந்தை அவர்கள் சுத்த தமிழ் வார்த்தையா ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. இந்த பரு உடல்னா என்ன, ஒவ்வொன்றையும் இந்த 5 பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம்? மெய்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பார்க்க போறோம். மெய்ஞானமாகவும் பார்க்க போறோம், விஞ்ஞான ரீதியா இன்னைக்கு சயின்ஸ், இப்ப சயின்ஸ் அதை பத்தி என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அதை பத்தி என்ன ரிசர்ச் போகுது அப்படின்ட்டு. இந்த காயகல்ப பயிற்சி மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த யோகா பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, அது பிராணாயாமமா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், இல்ல எனி யோகா நீங்க ஒருவர் தொடர்ந்து 9 வருடம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய்கள்ல இருந்து பரம்பரை கர்மவினை நோய், பரம்பரை நோய்களை கூட நம்ம போக்கிட முடியும், வராமல் செய்ய முடியும். அதுல ரொம்ப சுப்பீரியரானது இந்த காயகல்ப பயிற்சி. இன்னைக்கு ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில. 9 வருடம் ஒருத்தர் யோக பயிற்சிகள் செய்பவருக்கு பரம்பரையாக வரக்கூடிய டிசீஸ் கூட, ஸ்கின் டிசீஸோ இல்ல வேற ஏதாவது பரம்பரை நோய்களோ, அதை நம்ம என்ன பண்ண முடியும்? வராமல் தடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? நோய் வராமல் தடுக்க முடியுமா நாங்க கேள்வி பார்த்தோம் இல்லையா? இளமையோடு இருத்தல், நோய் வராமல் தடுத்தல், மரணத்தை வெல்லுதல் சொல்லி. அப்போ இந்த பயிற்சி என்னெல்லாம் பலன் தருது? பரு உடல். பரு உடல்னா என்னங்க? குண்டான உடலா? என்ன உடலுங்க பரு உடல்னா? பரு உடல்னா யாரு? பரு உடல்னா குண்டான உடம்புல, நம்ம உடம்புனா ஒரு உடல் தான். அந்த உடலுக்கு ஏற்ற உயரம், அந்த உயரத்துக்கேற்ற உருவ அமைப்பு இருப்பது பருவுடல். யாரெல்லாம் அப்படி பெர்ஃபெக்டா இருக்காங்களோ அவங்களாம் பருவுடல் அமைப்பு. கொஞ்சம் குண்டானவங்க என்ன பண்ணணும்? அவங்க உடம்ப குறைக்கணும். கொஞ்சம் ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் கொஞ்சம் உடம்ப ஏத்தணும். இப்படி பருவுடல் என்பது ஒரு சராசரி ஒரு மனிதன் இருக்கான், பிறந்து வந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பமாக அதை பொறுத்து அந்த உயரத்துக்கேன உருவ அமைப்பு இருக்கிறது பருவுடல். இந்த உடல் எதால் ஆனது? இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கிறீங்க, சொல்லலாம், இல்ல மத்தவங்க கூட சொல்லலாம். உடல் எதால் ஆனதுங்க? செல்களால் ஆனது. இப்ப இந்த கட்டிடம் இருக்கு, இந்த அறிவு திருக்கோயில் இருக்கு, இல்ல இந்த எதிர்க்க இருக்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, இந்த உள்ளுக்குள்ள நரசிம்மர் கோயில் இருக்கு, என்ன சொல்றோம்? ரொம்ப அழகா இருக்குங்க உள்ள போனா, இந்த கட்டிடம் ரொம்ப அழகா இருக்குன்றோம். இப்ப இந்த பில்டிங் எதால் ஆனது? செங்கல் இருந்தா பில்டிங் வந்துருங்களாங்க? எது இருக்கணும்? சிமெண்ட், மண்ணு, கம்பி, ஜல்லி எல்லாம் தானே. ஆனா யாராவது ஒருத்தர் இந்த பில்டிங் நல்லா இருக்கு, இது உள்ள இருக்க செங்கல் நல்லா இருக்கு சொல்றோமா? என்ன சொல்றோம்? பொதுப்படையா அப்படியே என்ன பண்றோம்? நம்ம வழக்கப்படி பில்டிங் நல்லா இருக்கு, ரொம்ப இந்த ஆர்கிடெக்ட் வந்து நல்லா இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னு சொல்றோம். அத மாதிரி இந்த உடல் நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த உடல் நல்லா இருக்குன்னா உள்ள இருக்கிற எது நல்லா இருக்கணும்? செல்கள் நல்லா இருக்கணும். சூப்பர். எவ்வளவு செல்கள் இருக்குதுங்க நம்ம உடம்புல தெரியுங்களா? இருக்க கோடான கோடி. எத்தனை கோடிங்க? கோடிக்கணக்குல. குட், சூப்பர். கோடிக்கணக்குல. எத்தனை கோடி தெரியுமா? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம உடம்ப பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நாம என்ன சொல்றோம்? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வாய மூடு. சண்டை போடும்போது சொல்றோமா? உன்னை பத்தி எனக்கு என்ன? உன்னை பத்தி என்னை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் சொன்னா உன் வண்டவால தண்டவால ஏறிடும் அப்படின்னு சண்டை போடும்போது ஜாலியா சொல்லி போடல, சொல்லுவேன் தானே? நீ என்ன சொல்ல உடனே நீயாவது தண்டவாளை ஏத்துவேன், நான் ஏரோப்ளேனே ஏத்துருவேன், ஹெலிகாப்டர் ஏத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஆனா நம்மளை பத்தியே நமக்கு தெரியாது, நம்ம உடம்புல என்னெல்லாம் இருக்கு, என்ன நடக்குதுன்றதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? நம்ம உடம்புல 6000 கோடி செல்கள் இருக்கு.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறது ஃபைனலா 6000 கோடி செல்கள் இருக்கு. அதுல 4500 கோடி செல்கள் நம்ம உடல் செல்கள், 1500 கோடி செல்கள் பிரைன் செல்ஸ். இந்த உடல் செல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம முடியில செல்கள் இருக்கு, தோல்ல இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குங்க. இந்த செல்கள் தினம் உதிரும், புதுசா என்னாகும், உருவாகிடும். செல்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம படம் எல்லாம் வரைஞ்சிருப்போமே சயின்ஸ்ல, பயங்கர கஷ்டமா இருக்கும் இப்படி வரைஞ்சி உள்ளுக்குள்ள எல்லாம் நின்றுட்டு மைட்டோகாண்ட்ரியா எல்லாம் வரைவோமே இல்லப்பா. அந்த மாதிரி இந்த செல்கள்ல என்ன ஆகுனா தினம் உதிரும், புதுசா உருவாகிடும். எப்படி உருவாகுது? செல்கள் எதை எடுத்துட்டு உருவாகுது? நம்ம சாப்பிடுற உணவு, நீர், காற்று, வெப்பம், சூரியன்லேருந்து வர வெப்பம், பூமி சுழற்சினால இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி, இந்த 5ஐயும் எடுத்துக்கிட்டு இந்த செல்கள் என்னாவது புதுசா உருவாக. எந்த செல்கள்? உடல் செல்கள் தான் உருவாகும். ஆனா பிரெயின்ல இருக்கு பாத்தீங்களா 1500 கோடி செல்கள், அது உதிர்ந்ததுன்னா புதுசா உருவாகாது. அதனாலதான் நமக்கு வயசான என்ன வருதுங்க, மறதி வருது. முதல் மறதி வருது. எனக்கு மறந்து போச்சு, வயசானது, வச்ச பொருள் ஞாபகம் இல்லைன்றோம்ல, எங்க வச்சு எதை வச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போகுதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கும் போதே எங்கேஜ் நமக்கு மறதி வருது. நம்ம செல்ஸ் என்ன இல்லை, ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த செல்களை நல்லா என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருக்கவங்களுக்கு இந்த பிரைன் செல்ஸ் ஒன்ஸ் உதிர்ந்துருதுன்னா உற்பத்தி கிடையாது. அப்ப இருக்கிற செல்களை நம்ம என்ன பண்ணணும், நல்லா தக்க வச்சுக்கணும். அதை நல்ல எனர்ஜெட்டிக்கா, அதோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணி அதை நல்ல எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும். அதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. அப்போ நான் 6000 கோடி செல்கள், 4500 கோடி செல்கள் உடல் செல்கள். செல்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்கவே முடியாது. ஆனா செல்களை எதுல பார்க்கலாம்? நம்ம மைக்ரோஸ்கோப்ல. எப்படி பார்ப்போம்? அப்படியே எடுத்து மைக்ரோஸ்கோப் வச்சா தெரிஞ்சிருமா? எப்படி தெரியும்? எதுல கண்டுபிடிக்கிறோம்? நம்ம இவங்களுக்கு இவ்வளவு செல்ஸ் இருக்குது, ஆர்பிசி இவ்வளவு இருக்கு, டபிள்யூபிசி எவ்வளவு இருக்கு, எதுல கண்டுபிடிக்கிறோம்? பிளட். குட், சூப்பர், நல்ல ஆன்சர் பண்றாங்க. பிளட் என்ன பண்றோம்? பிளட் டெஸ்ட் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க, சார் உங்களுக்கு டபிள்யூபிசி இருக்கு, ஆர்பிசி, வெள்ளை ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள்லாம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்றோம், பிளட் கவுண்டிங்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஆனா பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்கள் எப்படி இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னா, கோடான கோடி செல்கள் இருக்கு. நம்ம உடம்பு எப்படி தெரியுமா இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு எப்படி இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஒரு மாவு ஜல்லடை உங்க கையில கிட்ட கொடுக்குறேன், கை கிட்ட இப்படி வச்சுட்டேன், பார்த்தா அது உள்ள ஹோல்ஸ் தெரியுதா? ஒரு ஜல்லடையில ஒரு வலையில உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியுமா? கிட்ட வச்சு பார்த்தா. இப்ப இங்கே அந்த என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் வச்சுட்டேன், ஹோல் தெரியுமா? தெரியாது இல்ல. ஏன்னா ஹோல்னா அது தள்ளி போக போக அதோடைய தன்மை மாறுது. அத மாதிரி நம்ம உடம்பு முழுவதுமே எப்படி இருக்குன்னா, செல்கள் ஒன்னோடு ஒண்ணு கனெக்டிவிட்டி இல்லாம தள்ளி நிக்குது. வட துருவம் தென் துருவமா தள்ளி நின்று நடுவுல ரெண்டு செல்களையும் ஒரு விஷயம் பிடிச்சி வச்சிருக்கு. ஒவ்வொரு செல்களுக்கு நடுவுலையும் ஒரு பெரிய சக்தி பிடிச்சி வச்சிருக்கு அந்த செல்களை. நம்ம உடல் முழுவதும் அப்படிதான் செல்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம மெய்ஞான ரீதியா பார்த்தோம். இப்ப இந்த செல்கள் என்னவா இருந்தது, எப்படி செல்களா வந்ததுன்றத விஞ்ஞான ரீதியா பார்க்கலாம். வாழ்க்கை ரைட், ஓகே. இப்ப நம்ம இந்த உடல் செல்களால் ஆனதுன்னு நம்ம பார்த்தோமா? சரி, இப்ப பிசிக்கல் பாடின்னு பார்த்தோம். பிசிக்கல் பாடின்னு என்னன்னு பார்த்தோம்? பரு உடல். இப்போ பல செல்கள், பல கோடி செல்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா அது என்னவா மாறும்? திசுக்களா மாறும், டிஷ்யூஸ். பல திசுக்கள் ஒன்று சேர்ந்துதான் என்னவா மாறும்? மசில்ஸ். பல மசில்ஸ் ஒன்று சேர்ந்ததுன்னா ஆர்கன்ஸ், உறுப்புகள். பல உறுப்புகள் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு ஜோன், மண்டலம். பல மண்டலம் ஒன்று சேர்ந்தது தான் என்னது? இந்த உடம்பு அப்படின்னு சொல்றோமா? அப்போ செல்லு திசுவாகி, திசு தசையாகி, தசை உறுப்பாகி, உறுப்பு மண்டலமாகி, அதுதான் பரு உடலா இருக்கு. செல்லுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? செல்லுக்கு முன்னாடி நாம யாரு? காருக்கு முன்னாடி யாரு, பின்னாடி நானு. செல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தோம்? எஸ் பாஸ். உங்க பேர் என்ன? முகிலன். சொல்லுங்க. செல்லுக்கு முன்னாடி நாம என்னவா இருந்தோம்? அணுவா? சீக்கிரம் வாங்க. செல்லுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்? குரோமோசோம்.
என்ன வருந்தோம்? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குரோமோசோமா இருந்தோம் நம்ம. குரோமோசோமுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தோம்? குரோமோசோமுக்கு முன்னாடி டிஎன்ஏ. உன் பேர் என்ன? பரத். குட். டிஎன்ஏ மரபணுவா இருந்தோம். மரபணு நல்லா ஞாபகம் வச்சுங்க. மரபணுவா இருந்தோம். அந்த மரபணுவுக்கு உள்ள என்ன இருக்கிறது? மரபணுக்கு உள்ள என்ன இருக்கிறது? நம்ம சயின்ஸா போனோம். இப்போ மரபணுக்குள்ள என்ன இருக்கிறது? அதான் அந்த உட்கருவுக்குள்ள என்ன இருக்கிறது? அதுதான் ஜீன்ஸ் சொல்றதுதான் மரபணு. நீ ஜீன் சொல்றதுதான் நம்ம தமிழ்ல சொன்னோம் மரபணுன்னு. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? அதுக்குள்ள வந்து there are 4 type of acids இருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அதுக்குள்ள வந்து 4 வகையான அமிலங்கள் அதுக்கு உள்ள வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 அமிலங்கள் பேர் தெரியுமா? யாருக்கு தெரியும்? 4 அமிலங்கள் பேரு: அடினைன், தைமின், சைடோசின் அண்ட் குவானின். there are 4 acids. அதுதான் ஒரு ஜீன் கன்சிஸ்ட் ஆஃப் 4 acids. புரியுதுங்களா? அப்போ மரபணுவுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்தோம்? எதுவா இருந்தா எனக்கு என்னையா? இப்ப காயகல்ப பயிற்சி வந்திருக்கோம், அதுக்கு சொல்லுங்க. அவ்வளவுதானே? அப்படிதானே? முகிலன் சொல்லுங்க. பரத் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நாம வந்து மூலகங்களாக இருந்தோம். மூலகங்களா இருந்தோம். எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன இருந்தோம்? எலிமெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய விண்ணாக இருந்தோம். புரியுதுங்களா? விண்ணுக்கு முன்னாடி நம்ம என்னவாக இருந்தோம்? காட் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய இறை துகள்களாக இருந்தோம். இறை துகள்களுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? இறைவன், இறைநிலை, அப்சல்யூட் ஸ்பேஸ், சுப்ரீம், ஆல்மைட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, அந்த ஆல்மைட்டின்னு சொல்ற இறைநிலையே இறை துகளாகி காட் பார்ட்டிகல்ஸ் ஆகி அந்த இறை துகளே என்னவா மாறுது? விண்ணாகி, விண்கள் ஒன்று சேர்ந்து மூலகமாகி, மூலகங்கள் ஒன்று சேர்ந்து என்னவா மாறுது? மரபணுவா ஆசிட்ஸா மாறும். அங்கதான் வந்து விஞ்ஞானம் 2ஆ பிரியும். விஞ்ஞானம் 2ஆ பிரிஞ்சிடும். ஒரு பக்கம் வந்து மெய்ஞானம் சொல்றது வந்து பஞ்சபூதங்கள் சொல்லிடும். ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுது? 4 வகையான அமிலங்கள்: அடினைன், தைமின், சைடோசின் அண்ட் குவானின். அந்த 4 அமிலங்களின் கூட்டுத்தான் என்னது? மரபணு. மரபணு என்ன பண்ணுது? பல மரபணுக்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு குரோமோசோம். 46 குரோமோசோம் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு செல். பல செல்கள் ஒன்று சேர்ந்தால் திசு, திசு தசை, தசை உறுப்பு, உறுப்பு மண்டலம், மண்டலம் பரு உடல். அப்ப சொல்லுங்க, ஆதியில் இறைவனாக இருந்தது. முதல்ல என்னவா இருந்தது? இறைவனாக இருந்தது. இறைவனே இறை துகளாகி, விண்ணாகி, மூலகமாகி, மரபணுவாகி, அப்புறம் என்ன வருது? குரோமோசோமாகி, செல்லாகி, திசுவாகி, தசையாகி, உறுப்பாகி, மண்டலமாகி, பருவுடலாகி, நாமக்கல் அறிவித்திருக்கோயில்ல இங்க உட்கார்ந்து காயகல்ப பயிற்சி கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப நான் யாரு? நான் யாரு? அப்ப இந்த மனித இறைவன் யார்? அது அவ்வளவுதான், நாம தான். அப்போ இந்த பருவுடல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரணமான உடலே அல்ல. இது புரியுதுங்களா? ஒரு அற்புதமான இந்த உடல். இந்த உடலை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ, எதை நாம சாதிக்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சாதித்து காமிக்கணும். அப்ப இந்த உடல் நல்லா இருக்கணும்னா என்ன பயிற்சி பண்ணணுமோ? காயகல்ப பயிற்சி பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் இந்த பரு உடலுக்கு ஆனது. சரி, அந்த அடிப்படை தத்துவத்துல 2வது தத்துவம் என்ன போட்டிருக்கு சர்க்கிள்? உங்களுக்கு ரிவர்ஸ்ல போங்க. ரிவர்ஸ்ல போங்க. அதுல 2வது தத்துவம் என்ன போட்டு? பரு உடல் பார்த்தோம். அடுத்தது என்ன பாருங்க, நீங்களே படிங்க. ஜீவவித்து குழம்பு. ஜீவவித்து குழம்பு, செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட். இப்ப அதை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஜீவவித்து குழம்பு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாமிஜி வந்து சுத்த தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்கிறாங்க. வித்து குழம்பு ஜீவனுக்குள்ள இருக்கிறதால அது ஜீவ வித்து குழம்புன்றாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம். இது ஃபுல்லா சயின்ஸ். இது நம்ம எல்லாம் ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொரும் தெரிந்து கொள்ளக்கூடியது.
இப்போ ஒரு ஆண் பெண் இணையும் போது வெளியில வருது பாத்தீங்களா, விந்து. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல சுக்கிலம் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாங்க. பாடலே இருக்கு, நாத விந்து கலாதி நமோ நமன் பாடல் இருக்கு. இப்ப விந்து நாதம்னு சொல்றோம். இதுல விந்து நாதம்ன்றது சுத்த தமிழ் வார்த்தை. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோனர். அறமோனா நல்லதோ மற்றதோ எனக்கு தெரியாது. ஆனா அப்ப எதுகிட்டே இருந்து வருது? ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ், உங்க அப்பாவுக்கு இருக்குதா, உங்க தாத்தாக்கு இருக்குதா, உங்க பரம்பரையில யாருக்காவது ஏதாவது இந்த பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க பாத்தீங்களா. அப்போ 2 உயிர் சேரும் போது அந்த வெளியில வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் விந்துநாதம். இந்த விந்துநாதம் வெளியில வந்து ஒரு உயிர் உருவாகுதுன்னா ஒவ்வொரு உயிரும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. சாமி சொல்றாங்க, பனித்துளி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி தனித்தியங்கும் சிறப்புன்றாங்க. ஒரு துளி விந்து ஒரு நாதத்தோட சேரும் போது என்னாது? ஒரு உயிராக வந்திருக்குது. இந்த ஜீவ வித்து குழம்பு உடம்புல உற்பத்தி ஆயிட்டே இருக்குது. இந்த எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, நாம் உண்ணும் உணவு 7 தாது பொருளா மாறுது. முதல் ரசமாக மாறுது. நீங்க தண்ணியை குடிச்சாலும் சரி, டீ சாப்பிட்டாலும் சரி, ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டாலும் சரி, ஒரு பழம் சாப்பிட்டாலும், இல்ல ஒரு பிடி சாதம் சாப்பிட்டாலோ, இல்ல ஒரு தட்டு சாதம் சாப்பிட்டாலும் என்னவா மாற உடனே அது ரசமா வாயில நல்லா அரைச்சு உள்ள போய் ரசமாக மாறி அந்த ரசத்திலேருந்து ரத்தம் பிரித்தெடுக்கும். அந்த சிறுகுடல் ரத்தத்தை பிரித்து எடுக்கும். அப்புறம் ரத்தம் பிரிஞ்சு எடுத்த உடனே அதுல இருக்க கெட்டி பொருள்லாம் தசையாக மாறும். தசையில இருக்க கொழுப்பு, எண்ணெய் பசையெல்லாம் கொழுப்பாக மாறும். கொழுப்புலேருந்து எஞ்சியது எலும்பாக, சுண்ணாம்பு சத்துல எலும்பா மாறும். எலும்புலேருந்து என்னவா மாறும்? எலும்புல இருக்கிறது இன்னும் சுத்த சத்து ஃபில்டர் ஆகி மஜ்ஜையாக, போன் மேரோன்னு சொல்லக்கூட மஜ்ஜையாக மாறும். அந்த மஜ்ஜையிலேருந்து ஃபில்டர் ஆனதான் என்னவா மாறுது? சுத்த சத்தான விந்துநாத திரவமாக மாறுது. இதுதான் ஜீவ வித்து குழம்பு. நாங்க இதுதான் மூலமே நம்ம உடம்புக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குங்க? செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு. நாங்க இந்த உடம்புக்கு வைட்டல் ரோல் எதுங்க? செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடு தான். அந்த காலத்துல எப்படி தெரியுமா மரணத்தை நிர்ணயம் பண்ணாங்க? இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஒருத்தர் சீரியஸா இருந்து உடம்பு சரியில்லாம இறந்து போறாங்கன்னா என்ன பண்ண, டாக்டரை கூப்பிட்டு அவர் உண்மையாவே இறந்துட்டாரா கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா டாக்டர் வந்து ஸ்டெச் வச்சு பாக்குறாரு, இல்ல பல்ஸ் பாக்குறாரு, இதெல்லாம் பார்த்து சொல்றாரு. அந்த காலத்துல அதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் இருந்தாங்க. அவங்கள போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண் இறந்துட்டா, அப்பெல்லாம் வந்து இயற்கை மரணங்கள் தான் இருந்தது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாருங்க 90, 93 வயசு, 98 வயசு தான் இறந்து போவாங்க. இப்பதான் 60 வயசு, அதுதான் கல்யாணம் பாக்குறதே அபூர்வமா போயிடுச்சு. நிறைய நோய்கள் வரும். அப்பெல்லாம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டெல்லாம் போக மாட்டாங்க. வயது நம்ம முதியவர்களாகி வயோதிகத்தினாலதான் இறப்புகள் இருந்தது. இயற்கை மரணங்கள் தான் இருந்தது. அப்படி இறந்து போகும்போது அவங்கள கூப்பிட்டு, ஆணா இருந்தா ஆணையும், பெண்ணா இருந்தா பெண்ணையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எங்க வீட்டுல உள்ளவங்க இறந்துட்டாங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் வெளியில அமைச்சிட்டு உள்ள போய் அவங்க அவங்க அணிந்திருக்கிற ஆடையை, துணியை விலக்கி ஜனன உறுப்பின் வழியாக அவங்க பார்ப்பாங்க. ஜனன உறுப்பை பார்க்கும்போது இந்த விந்துநாத திரவம் வெளியில வந்திருக்கும். இன்னைக்கும் பாருங்க, நம்ம வீட்டுல இயற்கை மரணம் அடைஞ்சவங்களை நீங்க பாருங்க, அவங்க டாய்லெட் மோஷன் யூரின் போயிடுவாங்க. பார்த்துக்க, இயற்கையா மரணம் கடைசியா இறந்து போகும்போது ஒண்ணு டாய்லெட் போயிருப்பாங்க, இல்ல நிறைய யூரின் போயிட்டு இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா கடவுள் எப்படி தெரியுமா நம்மள சுத்தமா தான் கொண்டு வருவார். உள்ள எதுவும் வயிறுல எந்த அழுக்கும் இல்லாம கிளீனா கொண்டு வருவாரு. கொண்டு போகும்போது என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் கொண்டு போவார். அப்ப இறந்து போகும்போது அது இயற்கை மரணமாக இறந்து போனாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட்னாலும் டக்குன்னு என்ன ஆகுங்க, அந்த வித்து கலைன்னு சொல்லக்கூடிய விந்துநாத திரவம் வெளியில வந்திருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வெளியில வந்து என்ன சொன்னாங்க, சத்து விட்டான்னு சொன்னாங்க. சத்து விட்டான், அவங்க சொன்ன வார்த்தை வெளியில வந்து சத்து விட்டாருங்க. நீங்க சத்து விட்டான்னு சொல்லி பாருங்க 10 தடவை, என்ன மரம் சத்து விட்டான் தான் செத்து விட்டானா மாறுச்சு. அப்ப எல்லாத்தையும் நம்ம எப்படி பண்றோம், பேச்சு வழக்குல மாத்தி பேசிட்டு இருக்கிறோம். சத்து, உயிர் சத்தான அந்த விந்துநாத திரவம் வெளியில வந்ததான் என்ன பண்ணாங்க, சத்து விட்டான் அப்படின்னாங்க. அதை செத்து விட்டான்னு ஆச்சு. அந்த உடலுக்கு மூலமான சத்தே எதுங்க, விந்துநாத திரவம் தான். இந்த விந்துநாத திரவம் எப்படி ஒரு பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினாலேயோ, அதே மாதிரி இறப்பும் வித்து கழிவினாலதான் நடக்குது. அப்ப அந்த விந்துநாத உடம்பை விட்டு வெளியில போனாதான் ஒருத்தருக்கு என்ன வரும், மரணம் வரும். ஒரு பெரிய ரோடு ஆக்சிடென்ட் ஆகி 2 கால் போயிடுச்சு. எங்க வீட்டுக்கிட்ட பெங்களூர் ஹை ரோட்ல ஒரு ட்ரைலர் ஏறி 2 காலும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 12 வருஷம் இருந்தார். 2 கால் கிடையாது. யோசிச்சு பாருங்க எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாரு. அவர் ரொம்ப அமைதியான மனுஷன், ரொம்ப டென்ஷன் ஆகாத மனுஷன், எப்பயும் அமைதியா இருப்பாரு, யாருக்களையும் கோவப்பட மாட்டார். அப்ப அந்த மாதிரி உடல் ஆரோக்கியமான மனுஷன் அப்படி இருக்கு. உங்களுக்கு அந்த விந்துநாத திரவம் எப்படி இருக்கும், தரம் திறமானதாக இருந்தா அவங்க எப்பேற்பட்ட விபத்துல இருந்து உங்களை என்ன பண்ண முடியும், உங்களால மீண்டு வர முடியும்.
ஆனா உட்கார்ந்தாருங்க, காஃபி கேட்டாரு, போய் காஃபி கொண்டதுக்குள்ள சேர்லயே அரட்டாக்குல இறந்துட்டாருன்னா அவருடைய விந்துநாத திரவத்துடைய தரம் திறம் சரியில்லை, நினைச்சுட்டார், வெளியில வந்து மரணம் சம்பவிக்குது. இப்படிதான் மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சடங்குகள்ல நிறைய முறைகள்ல அவங்கவுங்க மதத்திற்கு ஏற்ற மாதிரி ரிச்சுவல்ஸ்லயும் இந்த விந்துநாத திரவத்தை வெளியில வந்தது உயிர் கன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ வித்து கழிவினாலதான் பிறப்பும் இறப்பும். அந்த விந்துநாத திரவத்தை தரம் திறமானதாக மாற்றக்கூடிய பயிற்சி தாங்க இந்த காயகல்ப பயிற்சி. எப்படின்றது நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இந்த விந்துநாத திரவம் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, மனிதர்களாக பிறந்தவங்க இன்பத்துக்காக மட்டும் பயன்படுத்துறோம், ஒரு பெரியவங்களாகி திருமணமாகி நம்ம வந்து தாம்பத்தியத்துக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறான கருத்து. இந்த விந்துநாத திரவம் தான் நம்ம உடலையே இயக்குது. நம்ம உடலுக்கு மூலமே அதுதான். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விந்துநாத திரவம் வந்து ஒரு தடவை தாம்பத்தியம் கொள்ளும்போது 6ல இருந்து 7 சொட்டு விந்துநாத திரவம் வெளியில போகுது. இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குது. ஒரு சொட்டு விந்துநாத திரவத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு வேயிங் மிஷின்ல வச்சு அவங்க ஆராய்ச்சிகள் செய்யும் போது இந்த பக்கம் ஒரு சொட்டு விந்துநாத திரவம், அந்த பக்கம் ஒரு சொட்டு ரத்தம், 2 சொட்டு ரத்தம், 3 சொட்டு ரத்தம் வச்சுக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் ஒரு சொட்டு தான் வச்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் ரத்த சொட்டுகள் நம்ம உடம்புல இந்த பிளட் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா 88 சொட்டு ரத்தத்துனா ஒரு சொட்டு விந்துநாத திரவத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா என்ன விளக்கங்க? ஒரு சொட்டு விந்துநாத திரவத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் 88 சொட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ்க்கு ஈக்குவல். இன்னைக்கு இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்கிறதுல ரிச்சஸ்ட் ஃப்ரூட் எதுங்க? ஆப்பிள். பாருங்க, சூப்பரா சொன்னீங்க. ஆப்பிள் தான். நம்ம ஒரு உடம்பு சரியில்லைனாலும் ஆப்பிள் தான் வாங்கிட்டு போவோம், நல்ல விஷயம்னாலும் என்ன பண்ணுவோம்? ஆப்பிள் தான் வைப்போம். ஆப்பிள் பாருங்க எப்பயுமே எவர் கிரீன், விலை குறையவே கூடாது. மாதுளம்பழம் கூட கிலோ 100 ரூபா வரும், திடீர்னு 200 ரூபாய் வரும், திடீர்னு 80 ரூபா வரும். ஆப்பிள் எப்பயுமே எப்படிங்க? 200 ரூபாய் குறைஞ்சி வித்துதான் சரித்திரமே கிடையாது. அந்த ஆப்பிள் தான். இன்னைக்கு ஒரு ஆப்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா 64 நாள் ஆப்பிள் எடுத்தீங்கன்னா 65வது நாள் ஒரு சொட்டு விந்துநாத திரவமா மாறுது. அப்போ ஒரு சொட்டு விந்துநாத திரவம் 64 ஆப்பிள்ல உள்ள மினரல்ஸ், விட்டமின்ஸ் உள்ள சக்தி ஒரு சொட்டு விந்துநாத திரவத்தை இருக்குது. ஒரு தடவை தாமத்தியம் கொள்ளும்போது 6ல இருந்து 7 சொட்டு விந்துநாத திரவம் போகுது. ஒரு முறை நம்ம அந்த வித்து களையம், நம்ம உடம்புல வித்து களையம் இருக்கும், முதுகு தண்டுக்கு கீழே வித்து பை இருக்குது அப்படின்றாங்க. வித்து பைனா அங்க பை மாதிரிலாம் இல்ல, ஒரு தோல் பை மாதிரி இருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தோல் பையில 2 முறை தாம்பத்தியம் கொள்வதற்கான விந்துநாத திரவம் மட்டுமே இருக்குது. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்ப இந்த அளவுல இததான் சாமிஜி ஜீவ வித்து குழம்புன்னு. இந்த விந்துநாத திரவத்துடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் திறம் எப்படி கூட்டி நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆற்றல், உயிர் ஆற்றல், மன ஆற்றல் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். இந்த 3ஐயும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. சித்தர்கள் அததான் என்ன பண்ணாங்க? செறி ஊட்டினாங்க. அந்த விந்துநாதத்தை செறி ஊட்டினாங்க. இப்ப புரியுதுங்களா? அவ்வையார் பாடல வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில்றாங்க. ஏதோ ஒண்ணு செறி ஊட்டணும்னு எல்லா சித்தர்களும் சொன்னது இந்த ஒரு விந்துநாத திரவத்தை தான். இதை பற்றி இப்ப அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்த 1 மணி நேரம் வந்து இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை பத்தி தான் பேச போறோம். இது இப்போ நம்ம பேச போறது அத்தனையுமே வந்து பியூர் சயின்ஸ். ஓகே, ஒரு விஞ்ஞான ரீதியா நம்ம அதை எடுத்துட்டு போகலாம். சயின்ஸ் எப்படி வந்து இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடை வந்து ஆராய்ச்சி பண்ணுது, நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வேதிக் சயின்ஸ், வேத அறிவியல் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ரைட், இப்போ இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியாத ஆன்சர் இதெல்லாம், இங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ, ரைட், ஸ்டார்ட் ஃப்ரம் த சார். உங்க குடும்பத்துல நீங்க எத்தனாவது பரம்பரை? அதான் பண்ணிடும். எத்தனாவது பரம்பரை நீங்க? தெரியுது. எத்தனாவது பரம்பரை நீங்க? எத்தனாவது பரம்பரை? எத்தனாவது தலைமுறை? இப்படி சொல்லுங்களா. நீங்க எத்தனாவது தலைமுறை? நீங்க 7வது தலைமுறை. நீங்க 7, நீங்க 3, நீங்க தெரியாது. அப்புறம் தெரியாது. நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு யாரெல்லாம் நாம அத்தனை பேருமே உயிரோடு இருக்கிறோமோ, ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் பர்சன் நாம் அத்தனை பேருமே, ஒரு தனி மனிதன் நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா நாம் அத்தனை பேருமே வந்து 7வது தலைமுறை. ஞாபகம். எத்தனாவது ஜெனரேஷன்? ஆல் வி ஆர் 7th ஜெனரேஷன். நாம் அத்தனை பேருமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை மறக்கவே கூடாது லைஃப் லாங்.
அப்ப நாம 7th ஜெனரேஷன்னா நமக்கு முன்னாடி எத்தனை ஜெனரேஷன் இருக்கப்போ 6 ஜெனரேஷன். ஞாபகம் வச்சுங்க. எஸ், ப்ளீஸ் வெல்கம். ப்ளீஸ் வெல்கம். வாங்க உட்காருங்க. வெல்கம் டு அவர் குரூப். ரைட், ரைட், ஓகே. இப்ப நமக்கு நாம 7வது ஜெனரேஷன். நமக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை? அப்போ 6 தலைமுறை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஜெனரேஷனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜெனரேஷன் ரெக்கார்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற ஜெனரேஷன் ரெக்கார்ட்ஸ், தலைமுறை பதிவுகள், நம்ம டிஎன்ஏ நீங்க சொன்னீங்க இல்லையா, மரபணு. டிஎன்ஏல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கு? டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கிறது? நம்ம குடும்பத்தினுடைய ரெக்கார்ட்ஸ் அதுல தான் இருக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப உன்னை பார்த்தா அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கிற அப்படின்னு நான் வந்து முகில் சொல்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அப்பாவுடைய ஃபேஸ் அப்படிங்க வந்து எப்படி வந்தது? அந்த ஜீன், அந்த மரபணு, அந்த பதிவு எல்லாமே எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மரபணு தான் இருக்கு. அந்த மரபணுனுடைய கூட்டு கலவை தான் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட். ஞாபகம் வச்சு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சயின்ஸ் இது. அப்போ நமக்கு முன்னாடி 6 ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஜெனரேஷனுக்கு அந்த மரபணுல 20 வருஷ ரெக்கார்டு இருக்கும் ஒரு ஜெனரேஷனுக்கு. அப்போ 6 ஜெனரேஷனுக்கு 6 × 20 எவ்வளவு? 120. 7வது ஜெனரேஷன் யாரு? நாமோ. அப்ப அதுதான் நம்மளுடைய ஆயுட்காலம். மனிதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 120 இயர்ஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 120 வருஷம் இருக்கணுமா வானாமான்னு டிசைட் பண்றது எது? எது டிசைட் பண்றது? நீங்க தான் சத்தமா சொல்லணும். எது டிசைட் பண்ணுது? மரபணு தான் டிசைட் பண்ணுது. அந்த மரபணுல வந்து அந்த 120 வருஷம் மரபணு யாருடையது? நமக்கு முன்னாடி இருக்கிற 6 தலைமுறைக்கு. ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம் ரெக்கார்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரோம். அப்ப 6 தலைமுறைக்கு 6 × 20 120. அதுதான் 7th ஜெனரேஷன் நம்முடைய லைஃப் ஸ்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 120 எப்படி வந்து குறையுதுங்கிறது தான் நம்ம இந்த காயகல்ப பயிற்சியில பார்க்க போறோம். குறையறத எப்படி காயகல்ப பயிற்சியில நம்ம என்ன பண்ணணும்? அதை இன்க்ரீஸ் பண்றது. அதுதான் இந்த காயகல்ப பயிற்சியினுடைய மெயின் மோட்டோவே. சரிங்களா? ரைட். இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி மாத்தி கேட்கிறேன். இப்போ என்ன, உங்க குடும்பத்துல நீ எத்தனாவது ஆளு? ஃபர்ஸ்ட், என்ன சரிங்கம்மா? செகண்ட், தேர்டு, ஃபர்ஸ்ட், செகண்ட். அப்படியே கை காமிங்களா எல்லாரும். ஒண்ணு இப்படி, இது எல்லாம் இப்படி கூட காமிப்பீங்க. சில பேர் இப்படி இப்படின்னுவீங்க. எத்தனை? ரைட், வெரி குட். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இது அத்தனையுமே வந்து மிக சரியான தவறான விடை. ராங் ஆன்சர். நீ கேட்கலாம், என்ன நான் எங்க அப்பாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் பையன் தானே அப்படித்தானே கேட்குற நீ? கிடையாது, கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பார்த்தோம்? எத்தனை ஜெனரேஷன் பார்த்தோமா? ரைட். ஷீட் உள்ள போங்க, போங்க, அப்படியே போங்க, 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 போங்க. இன்னொன்னு போங்க, இன்னொன்னு போங்க, இன்னொன்னு போங்க, இன்னொன்னு போங்க, இன்னொன்னு போங்க. இங்க இன்னொன்னு போங்க. ரைட். இது என்ன கொடுத்துருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ. என்னது? நீங்க ஸ்கூல்ல ஃபேமிலி ட்ரீ வரைவீங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்ன ஃபேமிலி ட்ரீ எப்படி போடுவீங்க? எப்படி போடுவீங்க? கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர், அது கீழே அப்பா அம்மா, அது கீழே நீங்க, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்படிலாம் போடுறீங்க இல்லையா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு, ஸ்டூடெண்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கே கேட்கிறேன், உங்க தாத்தா பாட்டி பேர்லாம் தெரியுமா? தாத்தா பாட்டியினுடைய அப்பா அம்மா பேர் தெரியுமா? தாத்தா பாட்டியினுடைய அப்பா அம்மா பேரு இப்ப கேட்டா பதில் சொல்ல எனக்கு நானு. உங்க தாத்தா பாட்டியினுடைய அப்பா அம்மா பேரு அவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் தெரியுமா? 4வது ஜெனரேஷன், 5வது ஜெனரேஷன், 6வது ஜெனரேஷன் பேர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஓவராலா 3 ஜெனரேஷன் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? பாதி பேருக்கு அப்பா அம்மா பேரு எங்க அப்பா பேரு அப்படின்னுவான். 3 ஜெனரேஷன் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப பாருங்க, 200 பேர்ல 1 2 3 4 5 6 7 8 10
டேய் மாட்டாதரா, 3 ஜெனரேஷன் தெரியுமா உனக்கு? வாடாங்க. உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, தாத்தா பாட்டி பேரு? அம்மா தாத்தா பாட்டி பேரு? சரி, அப்பா அவங்க அப்பா அம்மா பேரு? அந்த பழனிசாமியோட அப்பா பேரு? மறந்துட்டியா? சரி, அட்லீஸ்ட் தாத்தா பாட்டி பேர் இருக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்க. வாழ்க வளமுடன். குட். 3 ஜெனரேஷன் பேரு இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. உங்க பேரண்ட்ஸுக்கே உங்களுக்கே தெரியலன்னா உங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. வாங்க மேடம், வாங்க மேடம், வெல்கம். ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமா கேட்போம். ரைட், குட், வெல்கம். ரைட், இப்போ நான் கேட்ட கொஸ்டின் வந்து நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொன்னீங்களே, அது தப்பு. உங்க ஃபேமிலி ட்ரீ பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 7 ஜெனரேஷன் நம்ம குடும்பத்துல நாம 7வது ஜெனரேஷன். இந்த பாருங்க, 7வது ஜெனரேஷன் தான் வந்து 1 மெம்பர். 1 மெம்பர் இஸ் 7th ஜெனரேஷன். 1 மெம்பர்னா யாரு? நானு. 6வது ஜெனரேஷன்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்னுடைய அப்பா அம்மா. அடுத்த ஜெனரேஷன் பாருங்க, 5வது ஜெனரேஷன் பாருங்க, எத்தனை பேர் வருவாங்க? 4 பேர் வருவாங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா. 4வது ஜெனரேஷன் பாருங்க, 8 பேர் வருவாங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா. ஆமா, அப்படி அப்படியே போங்க. 3வது ஜெனரேஷன்ல வந்து 16 பேர் இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா ஃபேமிலி. 2வது ஜெனரேஷன்ல 32 பேர் இருப்பாங்க. 1வது ஜெனரேஷன்ல 64 பேர் இருப்பாங்க. அப்போ 1வது ஜெனரேஷன்ல 64 பேரு, 2வது ஜெனரேஷன்ல 32 பேரு, 3வது ஜெனரேஷன்ல 16 பேரு, 4வது ஜெனரேஷன்ல 8 பேரு, 5வது ஜெனரேஷன்ல 4 பேரு, 6வது ஜெனரேஷன்ல 2 பேரு, 7வது ஜெனரேஷனு நானு. இப்ப என்ன விட்டுடு, எனக்கு மேல இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினா எத்தனை பேர் வருவாங்க? 126 பேர் வருவாங்க. அப்ப நம்ம குடும்பத்துல நான் எத்தனாவது ஆளு? 120. அவ்வளவுதான். நான் 1 2 எல்லாம் கிடையாது. நான் வந்து 7th ஜெனரேஷன் அண்ட் 127. இந்த 127வது ஆளு 120 வருஷம் ரெக்கார்டு. இந்த 126 பேருடைய ரெக்கார்டு யார்கிட்ட இருக்கு? இப்போ முகிலனுக்கு உள்ள இருக்குது, பரத்துக்கு உள்ள இருக்குது, இப்போ உங்களுக்கு உள்ள இருக்குது. இதுல இந்த 126 பேருடைய ரெக்கார்டும் எதுல லிங்க் ஆகுது அந்த மரபணுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உள்ள இருக்கிற இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிடோட தான் என்ன ஆகுது? லிங்க் ஆயிருக்கு. அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்ல லிங்க் ஆயிருக்கு பாருங்க, விந்துநாத திரவத்துல. அதுல நல்லது வந்தா நாம என்ன பண்ணுவோம்? அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? ஒரு நெகட்டிவ் வந்தா நாம என்ன பண்றோம்? அக்செப்ட் பண்ணுவோமா? நம்ம பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும். எதுல வந்து பிரச்சனை இருக்கிறதோ அதை நாம வந்து பியூரிஃபை பண்ணணும். இப்ப பியூரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு கொடுக்குறேன். இப்போ நாம எல்லாருமே மாடு கிட்ட இருந்து தினமும் ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்றோம். என்ன பொருள் இது? பால். வெரி குட். இந்த பாலை வந்து நம்ம எத்தனை நாள் வச்சிருப்போம்? 1 மாசமா? யாராவது? 1 நாள். 1 நாள் வச்சிருப்போம். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பால் இருக்கு. அந்த பால் இப்படி பாருங்க, பாலை பாருங்க. இந்த பாலை பார்க்கும் பொழுது பாலுக்குள்ள இந்த தயிர் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. ரைட். இப்போ 1 நாள் கழிச்சு இந்த பால் என்ன பண்றீங்க? இப்போ எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க தாங்க சொல்லணும். உர ஊத்தி என்ன பண்றீங்க? தயிரா மாத்திட்டீங்க. இப்போ பாலை தயிரா மாத்தின உடனே அதனுடைய மதிப்பு என்னாச்சு? கூட்டிடுச்சா? ஏன்? பாலை விட எது விலை ஜாஸ்தி? கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? புரியணுன்றதுக்கோசம் தான் நம்ம சாப்பிட்ற பொருளை சொல்றேன். இப்போ சரி, இப்ப தயிர் எத்தனை நாள் வச்சிருப்போம்? 2 நாள் 3 நாள் வச்சிருப்பீங்க. 2-3 நாள் வச்ச உடனே நீங்க தயிரை பார்க்கும் பொழுது தயிருக்கு உள்ள இருக்கிற மோரும் வெண்ணையும் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? ரைட், குட். இப்ப தயிரை என்ன பண்றோம்? நம்ம தயிரை கடையும் பொழுது என்ன ஆகுது? நீர்ம பொருள், வாட்டர் எலிமெண்ட் வந்து மோர் வந்து அப்படியே கீழே இருக்குது.
அந்த மோருக்கு மேல இருக்கிற ஒரு லேயர் தான் என்னவா மாறுது, அப்படியே வெண்ணையா மாறுது. இப்ப பாருங்க, தயிர்ல இருந்து மோர் வந்த உடனே தயிரை விட எது விலை ஜாஸ்தி? பட்டர் மில்க் விலை ஜாஸ்தி. பட்டர் மில்கோட எது விலை ஜாஸ்தி? பட்டர் விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தியா இல்லையா? குட். இப்ப இந்த பட்டரை எத்தனை நாள் யூஸ் பண்ணணுமா? சொல்லுங்களேன், எங்களுக்கு தெரியாது. 15 நாள். 15 நாள் யூஸ் பண்ணும். 15 நாள் கழிச்சு என்ன ஆகுது? கெட்டு போய் ஒரு மாதிரி புளிப்பு வாசனை வரும். பாருங்க, ஸ்டூடெண்ட் இந்த பசங்க சூப்பரா சொல்றாங்க, வருங்காலத்துல நல்லா சமையல் பண்ணுவீங்கடா நீங்களாம். வெரி குட். குட் குட். ரைட். இப்போ இந்த வெண்ணெயை பார்க்கும் பொழுது வெண்ணெய்க்கு உள்ள இருந்த நெய் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. ஆனால் இப்ப வெண்ணெய் என்னவா பண்ணிட்டீங்க? நெய்யா மாத்திட்டீங்க. வெண்ணெயை நெய்யா மாத்தின உடனே வெண்ணெயோட விலை எது விலை ஜாஸ்தி? நெய் விலை ஜாஸ்தி ஆயிட்டப்போ. ரைட். இப்ப இந்த நெய்யை எத்தனை நாள் வச்சிருப்போம் நம்ம? 6 மாசம். 1 month. 8 months. 8 month 1 month. ஒரு நாள் வச்சுக்கலாமா? நெய் எத்தனை நாள் வச்சுப்பீங்க? கெடாது. எத்தனை நாளுக்கு? எத்தனை வருஷம் வரைக்கும் கெடாது? எப்பவுமே கிடையாதா? 4 மாசம் 6 மாசம் 1 வருஷம், அப்புறம் கெட்டு போயிடும். அப்புறம் இந்த சைட்ல ஐயா, இந்த சைட்ல ஆன்சர் ஐயா. நெய் கெடாதா? 8 months. நீ இதை சொன்னீங்க. 1 மாசம் 1 வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெய்க்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெய்யை பொறுத்த வரைக்கும் there is no expiry date. வாங்க இப்படி உட்காருங்க, சேர் தோறுப்பாரு. நெய்க்கு there is no expiry date. என்ன? ஆனால் இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற நெய் எல்லாம் கெட்டு போயிடுது. இப்போ ஒரு வருஷம் வச்சாலே என்ன ஆகுது? ஆமா. என்ன காரணம்? நம்ம முன்னோர்கள் இந்த நெய்யை எப்படி வச்சிருந்தாங்க? பானையில எங்க வச்சிருந்தாங்க? உரி கட்டி வச்சிருந்தாங்க. நீங்க நெய்யை எர்த் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த நெய்யை எப்போ அவே ஃப்ரம் தி எர்த் இந்த நெய்யை நீங்க வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகாது? அது கெட்டே போகாது. 250 வருஷம் 300 வருஷம் ஆனாலும் நெய் கெட்டு போகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு இல்லையா? இங்க நாமக்கல்ல ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க. ஏதாவது ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க. இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஏதாவது தசைப்பிடிப்பு இருந்தாலோ இல்ல பாடியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயில் மசாஜ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு 3 பேக்கேஜ் கொடுப்பாங்க. இந்த பேக்கேஜ் 15,000 ரூபாய், இந்த பேக்கேஜ் 30,000 ரூபாய், இந்த பேக்கேஜ் 50,000 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் நீங்க போய் கேட்டு பாருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 15,000 ரூபான்னு சொல்ற பேக்கேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ரெடி பண்ற மருந்துகள் இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துல ரெடி பண்ண நெய்யில மிக்ஸ் பண்ற மெடிசின்ஸ். 25,000 ரூபான்றது 50 வருஷம் பிளெண்ட் ஆன நெய். 50,000 ரூபான்றது 100 வருஷம் பிளெண்ட் ஆன நெய் வச்சுப்பாங்க. நெய்யை பதப்படுத்த அதனுடைய மூலிகை தன்மை என்ன ஆகும்? மெடிசினல் வேல்யூ இன்னும் ஆகாதுக்கு அதிகமாகும். ரைட். இப்ப அந்த கதையை முடிச்சிடலாம், நமக்குள்ள வரலாம். இப்போ ஒரு பால் 40 ரூபாய் இருக்கிற ஒரு பால் 1000 ரூபாய் இருக்கிற நெய்யா எப்படி மாறுது பாத்தீங்களா? அது எதனால மாறித்தது? அதை பதப்படுத்த அதனுடைய மதிப்பு என்னாச்சு? கூடிடுச்சு. அது போல ஒரு மாட்டுக்கிட்ட இருந்து எடுக்கிற ஒரு திரவம் பதப்படுத்த அதனுடைய மதிப்பு எப்படி ஒரு விலை மதிப்பு வேல்யூவே பிக்ஸ் பண்ண முடியாத லெவலுக்கு இயர்ஸ் டுகெதர் போகுதோ, அதே போல நமக்கு உள்ள இருக்கிற ஒரு திரவம் தான். என்ன திரவம் அது? விந்துநாத திரவம். அந்த விந்துநாத திரவம் என்ன ஆகுது? நாம் சாப்பிடுற சாப்பாடு தான் என்னவா மாறுது? அங்க எப்படி பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் போகுதோ அதே போலதான் இங்க என்னவா மாறுது? நம்ம சாப்பிடுற உணவு ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையாகி, கடைசியில் என்னவா மாறுது? விந்துநாத திரவமாக மாறுகிறது. அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நமக்குள்ள நடக்கிறது.
அப்ப நமக்குள்ள இந்த இங்கேயாவது இந்த பாலை வந்து மோரா தயிராக்குறது, தயிர் மோர் வெண்ணெய் நெய்லாம் பண்றதெல்லாம் யாரு? நாம பண்றோம். ஆனா உள்ளுக்குள்ள பண்றது யாரு? நமக்குள்ள தானாவே அது நடக்கிறது. தானாகவே தானா நடந்துருமா? நடத்துறது யார்? அது நமக்கு உள்ள இருக்கிற இறைவன் தான் என்ன பண்றாரு? அத நடக்குது. நம்ம என்னத்தான் விஞ்ஞானத்தை பத்தி பேசினாலும் விஞ்ஞானம் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிடும்? அப்படியே நின்றுடும். நீங்க நம்ம எவ்வளவு சயின்ஸை பத்தி பேசுறோம்ல, எவ்வளவு டெக்னாலஜி பத்தி பேசுறோம். நம்ம வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்கு இல்லையா? மிக்ஸி வந்து விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்பு தானே? ரைட், குட். இப்ப அதையே எடுத்துக்கலாம். இப்போ உங்க கையில வந்து நான் வந்து 2 இட்லி கொடுக்குறேன், சாப்பிடுங்க சார். இப்போ இந்த 2 இட்லி சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இந்த இட்லி வயிற்றுக்குள்ள போனோடனே என்னவா மாறிடுச்சு? இப்போ கூழா மாறிடுச்சு, ரசமா மாறிடுச்சு. எப்ப வயிற்றுக்குள்ள போன உடனே மாறிடுச்சு. இப்போ இந்த விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு என்னது? மிக்ஸியில 2 இட்லியை போடுங்க. அதே போல இப்போ மிக்ஸி ஆன் பண்ணுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்போ விஞ்ஞானத்துடைய கண்டுபிடிப்புல ஒரு பொருளை விஞ்ஞானம் என்ன பண்ணுது? கூழாக்கிடுது. மெய்ஞானத்தோட கண்டுபிடிப்புல அதே இட்லி, இது ஒரு மிக்ஸி, என்ன இந்த மிக்ஸிக்குள்ள போட்டோன்னு என்னவா மாறிடுச்சு? ஜூஸா மாறிடுச்சு. சரிங்களா? விஞ்ஞானம் இத்தோட நின்று போயிடும். இப்போ உள்ளுக்குள்ள போன இந்த ரசம், இட்லி என்கின்ற ரசம் அடுத்தது என்னவா மாறுது? ரத்தமா மாறுது. நீங்க விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சீங்களே, மிக்ஸில இருந்து எடுத்தீங்களே ஜூஸ், இட்லி ஜூஸ், இப்ப அதை உங்களால ரத்தமா மாத்த முடியுமா? அவ்வளவுதான். விஞ்ஞானம் அத்தோட நின்று போயிடும். அப்போ எனக்கு உள்ள இருந்துகிட்டு இதை இயக்குற அந்த இறைவன் என்ன பண்றாரு? இந்த உடல், மனம், உயிர், இது மூணுத்தையும் நான் இயக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? ஒரு உடல்ல செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நல்லா இருக்கணும். எப்படி? இது குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, தரம் மற்றும் எண்ணிக்கை நல்லா இருந்தால்தான் உடல் நன்றாக இருக்கும். உடல் நன்றா இருந்தா தான் மனம் நல்லா இருக்கும். மனம் நல்லா இருந்தா தான் உயிர் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை எது? இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் தான் அதாவது பரம்பரை பதிவுகள் இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்ல தான் வந்து இருக்குது அப்படின்னு வேதிக் சயின்ஸ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது. விஞ்ஞானம் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை விஞ்ஞானம். ஆனால் விஞ்ஞானம் இதை எப்ப கண்டுபிடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாசம் 2017 வருஷம் தான் விஞ்ஞானம் வேத அறிவியல் சொல்வது உண்மை என்பதை கண்டுபிடித்து ஒரு அறிக்கை விட்டது. ரிவர்ஸ்ல போங்க, பாருங்க, ரிவர்ஸ்ல போங்க. விஞ்ஞானத்தினுடைய ஒரு அறிக்கையை பாருங்க. இந்த ஒன்று போங்க, இன்னொன்று போங்க. அடுத்தது போங்க. இதை கொஞ்சம் படிக்க பார்க்கலாம். They are contained in the semen. The main difference between sperm and semen is that sperm is the only cellular component of the semen, whereas semen is the liquid carrier of sperms. விந்து அணுக்கள் அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. கடைசியில் என்ன சொல்றாங்க பாருங்க? sperms are microscopic cells. மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் தான் அதை பார்க்க முடியும். with a haploid nucleus. அதுல வந்து உட்கரு அதுல இருக்கிறது. எப்படி? கண்ணுக்கு தெரியாத ஒவ்வொரு விந்தணுக்களையும் ஒரு உட்கரு இருக்கிறது. சயின்ஸ் நீங்க சொல்லிட்டு பாருங்க. அந்த கடைசி 2 லைன் தான் முக்கியம். அதுல என்ன படிங்க, எப்ப படிங்க பார்க்கலாம். they carry the genetic information of males to the egg cell of the female. அப்படின்னா என்ன அர்த்தம்? விந்து அணுக்களில் இருந்துதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்னது? பரம்பரை பதிவுகள் என்ன அர்த்தம்? இன்னைக்கு டாக்டர் சொல்றாரு இல்லையா, இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணீங்கன்னா சுகர் இருக்குன்னு கேட்டா டாக்டர் என்ன கேட்பாரு? அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா? இது வந்து 2025 வரைக்கும் தான். 2025 வரைக்கும் என்ன கேட்டாங்க? அப்பாவுக்கு இருக்கா, அம்மாவுக்கு இருக்கா, தாத்தாவுக்கு இருக்கா, பாட்டிக்கு இருக்கா? 4 தான் கேட்டாங்க. 2026 மெடிக்கல் சயின்ஸ் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாங்க. இப்ப அந்த லிஸ்ட்ல இன்னும் 2 பேரை சேர்த்துட்டாங்க. யாரு? உங்க அத்தைக்கு இருக்குதா, உங்க தாய் மாமாவுக்கு இருக்கா?
உங்க அத்தைக்கும் தாய் மாமாவுக்கும் இருந்ததுன்னா யாருக்கு வரும்? நமக்கும் வரும். இப்ப அந்த ஜீன்ல ஆராய்ச்சி அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு சயின்ஸ். ஆனால் சயின்ஸ் எங்க போனாலும் ஒரு இடத்துல வந்து என்ன ஆயிடும்? நின்றுடும். அந்த நிக்கிற இடம் இன்னும் சயின்ஸுக்கு தெரியல. நாம இங்க உதாரணத்துக்கு ஒரு மிக்சியை சொன்னோம். ஆனா அது உடம்புக்குள்ள போய் வந்து ஒரு மிக்ஸி, ஒரு விஞ்ஞானத்தால ஒரு இட்லியை கூழாக்கி அந்த இட்லியில இருந்து ஒரு பிளட் வந்து விஞ்ஞானத்தால என்னைக்குமே பண்ண முடியாது. அது உண்மைதானே அது. ஆனால் உடம்புக்குள்ள போச்சுன்னா அது என்னவா மாறிடுச்சது? ரசமா மாறுது. ரசத்துல இருந்து ரத்தமா மாறுது. ரத்தத்துல இருந்து தான் என்ன பிரியுது? அதுல இருந்து அந்த ரத்தத்துல இருந்து என்ன பண்ணுது? அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது எடுக்குது? ரத்தத்துல தான் குளுக்கோஸ் எடுக்குது, இன்சுலின் எடுத்துருது. அது போகத்தான் வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, சிபிசி, டிபிசி அது எல்லாமே அதுல வரும். அது போகத்தான் என்ன வருது? அதுல இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங்க்கு மூவ்மெண்ட்டுக்கு அது எடுக்குது. அது போக அதுல இருக்கிற ஆயில் தான் எது எடுக்குது? ஃபேட்டு, கொழுப்பு எடுக்குது. அந்த ஆயில் போயிடுச்சுன்னா இந்த இட்லியில இருந்து அதுல இருக்கிறது வெறும் சுண்ணாம்பு மட்டும்தான். சுண்ணாம்பை யார் வந்து எடுக்குது? போன்ஸ் வந்து எடுக்குது. அந்த சுண்ணாம்பையும் வந்து பியூரிஃபை பண்ணாதான் மேரோஸ், மஜ்ஜை, ஜாயிண்ட், போன் ஜாயின்ஸ்ல இருக்கிற மஜ்ஜை அண்ட் பிரெயின்ல இருக்கிற பிரெயின் வந்து எதனால் ஆனது? மஜ்ஜையினால் ஆனது. அதுல அதையும் தாண்டிதான் செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட். நாம சாப்பிட்ற உணவு 3.5 மணி நேரத்துல ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பாகி, எலும்பாகி, மஜ்ஜையா மாறிடும். அந்த 7th எலிமெண்ட் ஆஃப் செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் மாறுறதுக்கு ஒரு சொட்டு விந்துநாத திரவமாக மாறுவதற்கு இட் வில் டேக் 14 days டைம். எத்தனை நாள்? 14 நாள் எடுத்துக்கும். 6 ப்ராசஸ் வந்து 3.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அந்த 7வது ப்ராசஸ் மட்டும் 14 நாள் வந்து எடுத்துக்கொள்ளும். அந்த 14வது நாள் எடுத்துக்கொள்ளும்னா அதைத்தான் நாம இப்ப சொல்றோம் பாருங்க. இதுதான் வந்து அந்த ஸ்பெர்ம் அண்ட் செமனுக்கு வித்தியாசம் எல்லாம் இங்க காமிச்சிருக்கோம். பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றோம். போங்க இன்னொன்னு போங்க. இது பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது போங்க, போலாம். இந்த இடத்துல பாருங்க. இது முன்னாடி இது பாருங்க. இது என்ன போட்டிருக்கு பாருங்க? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த விந்துநாதம் தான் வந்து கடத்துது. ஆண் கிட்ட இருக்கிற விந்துல இருக்கிற ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பெண்ணுகிட்ட இருக்கிற அந்த ஓவரியில இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது? போய் ரெண்டும் மிக்ஸ் ஆகும் பொழுதுதான் ஒரு உயிர் அந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது. அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேரும் பொழுது அந்த 2 பேருடைய லிக்விடும் ஒண்ணு சேர்ந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆண் பெண் 2 பேரும் இணைந்த நாள்ல இருந்து அந்த நேரத்திலிருந்து 4வது நாளே டே 4 நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4வது நாளே ஒரு அம்மா வயித்துல ஒரு கரு உருவாயிடுச்சுன்னா அந்த கருவுக்கு வந்து there is no records, தலைமுறை பதிவுகள் எதுவுமே அதுல இருக்காது. ஏன்னா கரு உருவாகி 60 நாளைக்குள்ள என்னவாயிடாது? செதஞ்சு போயிடும். புதுசா கல்யாணம் ஆனவங்கள பாத்தீங்கன்னா டேட் தள்ளி போகும். அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டான்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். டேட்ஸ் அது வந்து செதஞ்சு போயிடும். ஸோ 4வது நாள் உருவார கருவுக்கு வந்து there is no genetic records. அதனுடைய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாயினுடைய தந்தையினுடைய வயிற்றுலையும் இருக்கணும், ஒரு தாயினுடைய வயிற்றுலையும் இருந்து அங்க வந்து ஒரு கருவா உருவாகி 60 நாளைக்குள்ள செதஞ்சு போயிடணும். அவ்வளவுதான் அதனுடைய கர்மா, ரெக்கார்ட்ஸ், விதி. அதான் விதி, ஃபேட்னு நம்ம சொல்லுவோம். இதே கரு இணைஞ்சதுல இருந்து டே 7 7வது நாள் வந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரு உருவாகி 91வது நாள் அம்மாவனுடைய வயிற்றுல என்ன வந்துடும்? ஹார்ட் பீட் வந்துடும். நமக்கெல்லாம் 91வது நாள் தான் என்ன வருது? ஹார்ட் பீட்டே வரும். 91வது நாள் ஹார்ட் பீட் வந்துடும். அந்த ஹார்ட் பீட் வந்த பிறகு கொஞ்சம் வளரும். அது 5 மாசம் 5.5 மாசம் அப்படி வளர்ந்து உடனே என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா அதுக்கும் there is no records. அந்த 5.5 மாசத்துல அபார்ஷன் சொல்றோம் பாருங்க, அபார்ட் ஆயிடுது பாருங்க. இந்த அபார்ட் ஆற கருலாம் வந்து 7வது நாள் உருவான கரு. அதுக்கும் there is no records, right? இப்போ 3வது ஒண்ணு இருக்கு. அப்பா அம்மா இணைந்து டே 14 14வது நாள் ஒரு கரு உருவாகும். அந்த 14வது நாள் உருவான கரு தான் இங்க இருக்கிற முகிலன், இங்க இருக்கிற பரத். நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே
நாம எல்லாருமே எத்தனாவது நாள் உருவான கரு? 14வது நாள் உருவான கரு. நாம அத்தனை பேருமே இங்க இருக்கிறவங்க. இந்த 14வது நாள் உருவான கரு இருக்கு பாருங்க, இதுதான் நாமம். எக்ஸ்ட்ராடினரி கரு. சிலது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, தந்தை தாய் இணைந்து 17வது நாள் உருவாகும். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இந்த 17வது நாள் எந்த கரு உருவாகிறதோ அந்த கருதான் பிற்காலத்திலே இந்த பிரபஞ்சத்திலே மகான்களாக அவதரிக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப இந்த மகான்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துல வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் எத்தனாவது நாள் உருவான கரு? 17வது நாள். நாமெல்லாம் 14வது நாள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14வது நாள் உருவான கருவுக்கும் 17வது நாள் உருவான கருவுக்கும் என்ன உண்டு? பதிவுகள் உண்டு. ஆனா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல நாமெல்லாம் நம்ம பதிவை அப்பப்ப என்ன பண்றோம்? நம்ம அனுபவிக்கிறோம். அப்பப்போ அனுபவிக்கிறோம். நம்ம அன்னன்னைக்கு பல இன்பங்கள் பல துன்பங்கள் நாம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். மகான்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவங்க இந்த சமுதாயத்திற்கும் இறைவனுக்கும் தொண்டு செய்வதற்காக பிறந்த கரு இதெல்லாம். இந்த கருவெல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழும் காலத்திலே அவங்களுக்கு எந்த விதமான துன்பங்களை எல்லாம் என்ன பண்ணாது? அது இறைநிலை கொடுக்காது. இந்த மகான்களே ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணுவாங்க. எப்ப பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது, ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும் பொழுது அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு நான் இந்த உலகத்துல பிறந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு, எனக்கு போறோம்னு எப்ப மகான்கள் நினைக்கிறார்களோ அந்த க்ஷண நேரம் எது வந்துடும்? உங்களுக்கு மொத்தமா கடைசியில ஒரு டிசாஸ்டர் மாதிரி வந்துடும் மகான்களுக்கெல்லாம். மகான்களுடைய மரணம் எல்லாம் பாருங்க, கடைசி காலத்துலதான் என்ன இருக்கு அவங்களுக்கு எல்லாம் உடல் நலத்துல ஒரு பாதிப்பு ஒரே ஸ்ட்ரோக்ல டக் 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 டக்குன்னு ஒரு பிரச்சனை மொத்தமா. ஆனால் மகான்கள் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அவர்களுடைய கர்மாவையும் அனுபவிப்பார்கள், பிளஸ் யாரோடையும் அவங்க அனுபவிப்பாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம்? போய் அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? குருவே என்னை காப்பாத்து, குருவே என்னை காப்பாத்து சொல்ல நம்ம பதிவு என்ன பண்றாங்க? அவங்க சேர்த்துக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஃபைனலா என்ன ஆயிடுது? அவங்களுக்கு மொத்தமா அவங்களுக்குலாம் விவேகானந்தர் எடுத்துக்குங்க, ஆதிசங்கரர் எடுத்துக்குங்க, ரமண மகரிஷி எடுத்துக்குங்க, வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்குங்க, இப்படி மெஹர் பாபா எடுத்துக்குங்க, அப்பைய தீட்சிதர், இவங்கெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க. இவங்க அத்தனை பேருமே இவங்கெல்லாம் இவங்களுடைய ரெக்கார்ட்ல, இவங்களுடைய அந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்லாம் செக் பண்ண ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெக்கார்டை அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மகான்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நாமளே என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். ஏத்துக்க மாட்டேன்னு சண்டை போட கூடாது. எனக்கு இருக்கிற ரெக்கார்டு இப்ப உங்களுக்கு இருக்கிற ரெக்கார்டை இவங்களுக்கு என்னால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு போஸ்ட்மேனோ ஒரு கொரியரோ ஒரு மிஸ்டேக் பண்ணலாம். ஆனால் கடவுளுடைய கணக்குல ஏதாவது மிஸ்டேக் வருமா? கடவுளுடைய கணக்குல எந்த விதமான மிஸ்டேக்கும் எந்த இடத்துலயும் வரவே வராது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் பாருங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் பாருங்க, அதுல பாருங்க ஜெனரேஷன் கொடுத்துருக்கா, 1 to 7 ஜெனரேஷன் கொடுத்துருக்கா. அதுக்கு பக்கத்துல இருக்க என்ன படிச்சீங்களா? அது மேல யார் போட்டுருது? ஃபாதர். அப்பா சைடுல எத்தனை ரெக்கார்ட்ஸ் பாருங்க. ஜெனரேஷன் 1ல எத்தனை வருது? ஜெனரேஷன் 2ல, ஜெனரேஷன் 3ல, ஜெனரேஷன் 4ல, ஜெனரேஷன் 5ல, ஜெனரேஷன் 6ல 35, 21 plus 14. அப்போ மொத்தம் சேர்த்து எத்தனை வருது? 70 வருது டோட்டலா, ஓவராலா 35. அப்ப அது மொத்தம் 70 வருது. ஆனா இந்த 6 ஜெனரேஷன் சேர்த்து அம்மா வழியில எத்தனை வருது பாருங்க. அப்போ அப்பா வழியில தான் ரெக்கார்டு யாருக்கு அதிகமா வரும்? நமக்கு அப்பா வழியில தான் அதிகமா வரும். அம்மா வழியில எத்தனை வரும்? நமக்கு கொஞ்சோண்டு தான் வரும். அம்மா வழியில 14 தான் வரும். அப்பா வழியில எத்தனை வருது? 70 வருது. அதனாலதான் நம்மளெல்லாம் குடும்ப தலைவர்னு சொல்றாங்க. பதிவு அதிகமா கொடுக்கறது யாரு? அப்பா தான். ஆனா அதிகமா பதிவு அப்பா கொடுத்துட்டு இந்த அப்பா அம்மா கிட்ட என்ன கேட்பாரு? என்னத்த புள்ளைய நீ பெத்து வச்சிருக்கிற, என்னத்தை நீ வளர்த்து வச்சிருக்கிற, பழி யார் மேல தூக்கி போடுவாரு?
அம்மா மேல தூக்கி போடு. நீங்க வீட்டுல போய் கேட்க கூடாது அதெல்லாம். என்ன சொல்றது, நீங்க இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கங்க. இது நம்மளுடைய வேதிக் சயின்ஸ் சொல்றது. இது ஒரு கரு 14வது நாளோ 17வது நாளோ ஒரு கரு தாயினுடைய வயிற்றிலே உருவாகும் பொழுது அப்பாவினுடைய ஜெனரேஷன் வழியாக 70 பதிவுகள் ரெக்கார்ட் ஆகும். அம்மாவினுடைய ஜெனரேஷன் வழியாக இந்த 14 பதிவுகள் ரெக்கார்ட் ஆகும். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவினுடைய 14 அப்பாவினுடைய 14, இந்த 14 தான் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் ஆகும் நமக்கு. இந்த 28 ரெக்கார்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா வயிற்றுல இந்த 14வது நாளோ 17வது நாளோ இந்த கரு உருவாகுது பாருங்க, உருவாகின்ற அந்த க்ஷண நேரம் வரைக்கும் இந்த அம்மா தன்னுடைய அம்மா வயிற்றுல இருந்து பிறந்து வெளியில வந்து அவங்க மதர் ஃபீடிங் தாய்ப்பால் குடித்த நாள் முதல் கொண்டு இந்த அம்மா வயிற்றுல கரு உருவான நேரம் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் உணவு வகைகள் சாப்பிட்டாங்களோ, சாத்வீக உணவு, ரஜோகுண உணவு, தாமச குண உணவு, 3 வகையான உணவுகள் அம்மா எடுக்கிறாங்க இல்லையா, அந்த உணவின் மூலமாக வருகின்ற ரெக்கார்ட்ஸ் தான் யார் கொடுப்பாங்க? அம்மா கொடுப்பாங்க. அப்பாவும் அதே மாதிரி 14 கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 56 ரெக்கார்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கொடுக்கறது? அப்பா அண்ட் அப்பா ஜெனரேஷன்ல. அதுல பாருங்க, குறிப்பா பாருங்க, 3 தலைமுறை பாருங்க. அப்பா தாங்க பாருங்க, 15, 10, 6 இந்த 3 தலைமுறையில் தான் அதிகமா இருக்கு, அதிகமா ரெக்கார்ட்ஸ் இருக்கு நமக்கு முன்னாடி. அதனாலதான் சொன்னோம் 3 தலைமுறை பேரை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னது இதுக்கோசரம் தான். அவங்க பதிவுலாம் யார்கிட்ட இருக்கு? இப்போ யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு அவங்க பதிவுலாம். அப்போ அவங்க பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களையும் நம்மள ஒரு வணங்கும் பொழுது அந்த பதிவு நமக்கு என்ன ஆகும்? நமக்கு அது வந்து அவங்க எல்லாம் வந்து காந்த துகள்களாக இந்த யூனிவர்ஸ்ல இருக்கும் பொழுது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பிளெஸிங்ஸ் நமக்கு பண்ணுவாங்க. அதனாலதான் இதை சொன்னது. ரைட். இப்போ இந்த உணவின் மூலமாக வருகின்ற பதிவுகள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு உதாரணத்தை இப்ப சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போறேன், என் நண்பரை பார்க்கறதுக்கு போறேன். அவங்க வீட்டுல அவங்க பேரன் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் அவரையே பார்க்கிறேன், அந்த பையனையே பார்த்து அவங்க பேரனையே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அங்கேருந்து வந்து என்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா நீ என்ன பார்க்க வந்துட்டு என் பேரனையே பார்த்துன்னுக்கிற? இல்ல உங்க பேரன் வந்து இட்லி தானே சாப்பிட்றான். ஆமாண்ணா, நாமெல்லாம் பொதுவா வந்து இட்லிக்கு மிளகா பொடியை தொட்டுட்டு சாப்பிடுவோம். உன் பேரன் பாரு, மிளகா பொடிக்கு இட்லியை தொட்டுட்டு சாப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரம் அதிகமா இந்த பையன் சாப்பிட்றான், இந்த பேர. அப்ப சொல்லுவேன், பாருப்பா அப்படியே உன் பையனை உச்சி வந்திருக்கிறான். அப்படியே உன் பையனை இதே மாதிரி என்ன பண்ணுவான்? காரம் அதிகமா சாப்பிடுவான். இப்ப இந்த இது என்ன பண்ணுது? இப்போ அதே மாதிரி எது வந்துருச்சு? இப்போ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் உணவின் மூலமா யார்கிட்ட? அப்பா கிட்ட யாருக்கு வந்துருச்சு? குழந்தைக்கு வந்துருச்சு. ரைட். இப்போ அந்த அப்பாவுக்குன்னு ஒரு விதி இருக்கிறது, ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. மொத்த ஆயுட்காலம் எவ்வளவு நமக்கு? 120. நல்லா புரிஞ்சுக்கு. இதுதான் வேதிக் சயின்ஸ். இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுது. இப்போ 7 ஜெனரேஷன். இந்த 7 ஜெனரேஷன்ல 6 ஜெனரேஷனுக்கு ஈச் 20 இயர்ஸ். 6 × 20 120 இயர்ஸ் நம்ம பார்த்தோமா? இப்போ இந்த 120 இயர்ஸ் இஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன், நம்மளுடைய ஆயுட்காலம் இந்த 120 வருஷம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14வது நாளும் 17வது நாளும் இந்த கரு அம்மா வயிற்றுல உருவாகுது இல்லையா, நாம எல்லாம் உருவானம் பாருங்க. இதுதான் லைஃப். இது இறைவன் நமக்கு போடுற கணக்கு. இதை தான் நம்ம இப்ப காயகல்ப பயிற்சியில நம்ம வந்து இதுல இருந்து ரெக்டிஃபை பண்ண போறோம். இதைத்தான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 120 வருஷம் ஆயுள், இந்த 6 தலைமுறை. அது என்ன பண்ணும்? காலம் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இந்த ஜெனரேஷன் 1ஓட ரெக்கார்டை பார்க்கும். எல்லாம் அதுக்கு தெரியும், கரு உருவாகும் பொழுதே தெரியும். ஜெனரேஷன் 1ல வந்து பாசிட்டிவ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும். ஜெனரேஷன் 1ல பாசிட்டிவ் 5, நெகட்டிவ் 2 அப்படின்னா விட்டுடும். ஜெனரேஷன் 2ல பாசிட்டிவ் 10, நெகட்டிவ் 50. எது அதிகமா இருக்கு? அப்ப அவங்க பண்ண ஏதோ தவறுகள் அதிகமா இருக்குன்னா அதுக்கு உண்டான ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணோம். 15 வருஷம் பிக்ஸ் பண்ணோம். உன்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 120 மைனஸ் எவ்வளவு? 15. அப்படியே ஒரு ஜெனரேஷனா போட்டுக்கிட்டே வரும். கடைசியில 120, இந்த 14வது நாள் உருவான கரு 17வது நாள் உருவான கருக்கு ஆயுள் 120 மைனஸ்
ஜெனரேஷன் 1 nil, ஜெனரேஷன் 2 15, ஜெனரேஷன் 2 10, ஜெனரேஷன் 4 5, ஜெனரேஷன் 6 7 அப்படின்னு போட்டு கடைசியில் என்ன பண்ணோம், 120 மைனஸ் 30 பேலன்ஸ் 90. இதுதான் உங்களுடைய ஆயுட்காலம். இதுதான் ஒரு ஆரோஸ்கோப்போட பிக்ஸ் பண்றாங்க பாருங்க. இந்த ஜாதகருடைய தோராயமான ஆயுள் 90. ஜாதக புஸ்தகத்தெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இதை வச்சுதான் இப்படிதான் வந்து இதை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஆனால் இந்த 90 பிக்ஸ் பண்றத கூட அதையே நாம என்ன பண்றோம், குறைச்சிடுறோம். எதனால குறைக்கிறோம்? வேகமான வாழ்க்கை, பரபரப்பான வாழ்க்கை, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம என்ன பண்றோம், அதையே நாமளே குறைச்சிடுறோம். இப்போ திருப்பி அந்த இட்லி கதைக்கு வரேன். இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இல்லையா, அங்க வந்துடுறேன். இப்போ அப்போ இந்த அப்பா இருக்காருல்ல, என் ஃப்ரெண்டு பார்க்க பண்ணேன், அவர் பையன் இருக்காரு இல்லையா, அந்த அவர் பையன் இருக்காரு. இது ஒரு தலைமுறையில எவ்வளவு இருக்கோ, அதாவது 6 தலைமுறையில 6 × 20 years 120 years, அது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன். அந்த 120ல ஜெனரேஷன் 1ல பாசிட்டிவ் எவ்வளோ, நெகட்டிவ் எவ்வளோ, அதை கால்குலேட் பண்ணும், காலம் பண்ணும். அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, அதெல்லாம் காலம் பண்ணும். ஆமா, ஜெனரேஷன் 1ல பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 3 இருந்துன்னா விட்டுடும். ஜெனரேஷன் 2 பாசிட்டிவ் 10 நெகட்டிவ் 50, அதுக்கு ஒரு இயர்ஸ் கால்குலேட் பண்ணுது. அதெல்லாம் எப்படின்னு இப்ப சொல்றேன். இப்ப நான் சோ இது என்ன பண்றது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அப்பாவுக்கு இப்ப அந்த அப்பாவுடைய ஆயுள் எவ்வளவுன்னு பார்த்தப்படமா 90. அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோபம் இது மாதிரிலாம் வந்து ஒரு பயிற்சி கீழ்ச்சிலாம் எதுவுமே பண்ணல. அந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, 70 வயசுலயே என்ன ஆவார், ஒரு காலத்துல இறந்து போயிடுவார். ஆனால் அந்த அப்பாவுடைய ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 74வது வயசுல இத்தனை நாளா சாப்பிட்ட அந்த உணவின் மூலமாக சாப்பிட்ட காரம் அவர் வயிற்றுல 74வது வயசுல ஒரு பெருசா ஒரு கட்டி வரணும்னு விதி இருக்குது. ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு, அவரத 70 வயசுல என்ன ஆயிட்டாரு, அவரு இறந்து போயிட்டாரு. அந்த கட்டி டிரான்ஸ்பர் டு ஹூம், இந்த பேரனுக்கு வந்துடும். இப்படித்தான் உணவின் வழியாக நமக்கு எல்லாமே என்ன ஆகும். இதுல வந்து ஒரு பாசிட்டிவும் வரும், ஒரு நல்லதும் இருக்கும், மற்றதும் இருக்கும். அது எது இருக்குன்னு நமக்கு வந்து அது தெரியாது, எது இருக்குன்னு நம்மளால அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இதை இறைவன் எப்படி கால்குலேட் பண்றான் இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வயசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய கணக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்ட் ஆன் அவர் பிரீத். என்னது? மூச்ச கணக்கு வச்சுதான். இந்த 120 வருஷம் கால்குலேஷன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அம்மா வயிற்றுல இருந்து பிறந்து வெளியில வந்துட்டோம்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 மூச்சு தான் விடணும். எவ்வளவு மூச்சு விடணும்? 1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, 900. 24 ஹவர்ஸுக்கு 21,600 பிரீத்தர்ஸ், 21,600. 365 நாளைக்கு 78,84,000 மூச்சு விடணும். 120 வருஷத்துக்கு 94,60,80,000 மூச்சு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கேரண்டி பர்த் சர்டிபிகேட். நாமக்கல் கார்பரேஷன்ல கொடுத்தது இல்ல, கடவுள் கொடுத்த பர்த் சர்டிபிகேட். அந்த கடவுள் கொடுத்த பர்த் சர்டிபிகேட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முகிலன்றவரு உங்களதான், இந்த முகிலன்றவரு 10,80,33,123வது பிரீத்தில் வந்து இங்க வந்து காயகல்ப பயிற்சிக்கு உட்காரணும். 22,30,50,136வது பிரீத்துல இவர் வந்து ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். ஐயா சிரிங்க, நல்ல சிரிங்க. 35,08,10,133வது மூச்சுல இவருக்கு ஒரு பையன் பிறக்கணும். அப்போ இறைவனுடைய கணக்கு எல்லாமே எப்படி? பேஸ்ட் ஆன் பிரீத். இப்ப பாருங்க, நம்ம கணக்கு சொல்றதுக்குள்ளே எத்தனை பிரீத் போயிடுச்சு பாத்தீங்களா நமக்கு. இதுதான் காலம் நம் கையில் இல்லை. இப்படித்தான் நம்மளுடைய மொத்த பரம்பரை ரெக்கார்ட்ஸும் நமக்குள்ள வந்து பதிவாகிறது. இந்த ரெக்கார்ட்ஸினுடைய மொத்தம் நம்ம எங்க இருக்கிறது? இந்த SVF டேங்க், செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் டேங்க், அதுல தான் வந்து அத்தனையும் ஜெனட்டிக் சென்டர், கரு மையம், பிளாக் பாக்ஸ் ஆஃப் அவர் பாடி, அந்த இடத்துல தான் அத்தனையும் ரெக்கார்டும் இருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதிக் சயின்ஸ் சொல்றது திரிகால ஞானி.
சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்றது? அது திரிகாலம். சான்ஸ்கிரிட்ல த்ரீன்னு சொன்னா எத்தனை? 3 காலங்கள். உன்னுடைய முன்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன? நீ வாழ்க்கையில எப்ப நீ பிறக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், இந்த காயகல்ப பயிற்சிக்கு உட்காரணும்னு சொல்ற பாரு, இது கூட எங்க பதிவாயிருக்கு? அங்க பதிவாயிருக்கு. எங்க வேலைக்கு போகணும், எப்ப கல்யாணம் நடக்கணும், எனக்கு அந்த கல்யாணம் எனக்கு அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜா? அரேஞ்சு மேரேஜா லவ் மேரேஜா? எத்தனை குழந்தைங்க பிறக்கணும், அந்த குழந்தைங்க எப்பப்ப பிறக்கணும், நான் எப்ப வீடு வாங்கணும், எப்ப நான் கார் வாங்கணும், இதெல்லாம் பாசிட்டிவ். எப்ப நான் கீழே விழணும், எப்ப எனக்கு ஒரு முட்டில ஒரு சர்ஜரி வரும், எப்ப எனக்கு வயிற்றுல ஒரு சர்ஜரி வரும், எப்ப எனக்கு பித்தப்பையை கட் பண்ணுவாங்க, அத்தனை ரெக்கார்டும் எங்க இருக்கிறது? நம்முடைய கருமையத்திலே பதிவாகி இருக்கிறது. அந்த கருமையத்திலே பதிவாகி இருக்கின்ற அந்த ரெக்கார்ட்ஸை, அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸை நம்ம என்ன பண்றோம்? காயகல்ப பயிற்சி நம்ம செய்யும் பொழுது அந்த வித்துவை நம்ம என்ன பண்றோம்? சுத்தப்படுத்துறோம், தூய்மைப்படுத்துறோம். அந்த வித்துவை தூய்மைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். இது நடந்தது ஒண்ணு. ஒரு குடும்பம் இருக்கிறது, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே நாங்களே தொடர்ந்து 7 மரணத்தை பார்த்திருக்கிறோம். எத்தனை மரணம்? 7 மரணம். 7 மரணமும் மாரடைப்பு. என்னது? மாரடைப்பு. 7 மரணமும் வயது 42. 7 மரணமும் வயது 42. 7 மரணமும் மாலை 6:30 to 7:30. இது ஒரு ஃபேமிலி, ஒரே ஃபேமிலியில 42வது வயசு, சாயந்தரம் 6:30 to 7:30 ஹார்ட் அட்டாக். இது ஒரே ஃபேமிலியில கன்சிக்யூட்டிவா நடந்தது. ஆச்சரியமா இருந்தது. ஒரு 2 பேர் இருக்காங்க அந்த குடும்பத்துல. அதுல 2 பேருமே they are running on own company. கம்பெனியை முடிச்சுட்டு வெளியில வர்றாங்க. கம்பெனி முடிச்சுட்டு வெளில வரும் பொழுது அண்ணன் தம்பி கார் ஓட்டுறாரு, அண்ணன் பின்னாடி உட்கார்றாரு. செக்யூரிட்டி கேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தான் ஓட்டுறாரு. அண்ணன் என்ன சொல்றாரு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்து, நீ காரை ஓட்டுன்றாரு தம்பி கிட்ட. தம்பி டிரைவர் சீட்டுக்கு அண்ணன் பின் சீட்ல படுத்துட்டு வர்றாரு. 20 kilometers டிராவல். வீட்டுக்கு கார் ஆஃப் பண்ணிட்டு அண்ணனை எழுப்புறாரு. டெட். அன்னைக்கு அண்ணனுக்கு வயசு 42. மணி சாயந்தரம் 7. இது 8வது டெத்து. நல்லா நடந்தது. இது 8வது டெத்து. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நானும் மேடம் போனோம், விசாரிச்சோம். அப்புறம் அந்த பெண்ணுகிட்ட சொன்னோம், இன்னொரு பெண் இருக்கு அவங்ககிட்ட, என்னம்மா அவங்க குடும்பத்துல கண்டினியூவா இப்படி வருது, நீங்க ஒருத்தரும் கேர் எடுக்க மாட்டேங்கிறீங்களே, நம்ம பகுதியில் இப்படி யோகாலாம் நடக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா வழியில் பார்த்தா கூட அண்ணா வணக்கம்னான்னு சொல்றீங்களே. இப்போ அடுத்தது இருக்கிறது உன்னுடைய புருஷன் மட்டும்தான். அது இருக்கிறது மனசுல பட்டது நம்ம என்ன பண்றோம்? நல்லதுன்னு நாம சொல்றோம். அதனால உன் புருஷனையாவது காப்பாத்திக்கமா, அது 8வது மரணம் உன் குடும்பத்தில் நடக்குது, பார்த்துக்குங்க, அப்புறம் ஒரு நாள் மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு 3 weeks கழிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு இதெல்லாம் காயகல்பம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே நம்ம மன்றத்தில் என்ன பண்ணாங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேர்ந்தாங்க. அப்புறம் அப்படியே அகத்தாய்வு பயிற்சி, பிரம்மஞான பயிற்சி, அருள்நிதியர் பயிற்சி, அடுத்த ஆழியார் வரைக்கும் என்ன பண்ணிட்டு அவங்கள கூட்டு போயிட்டு ஸ்ட்ரிக்டா சொன்னோம், இங்க பாரப்பா, நீ போடுற முயற்சியை விட உன்னுடைய பதிவுகள் எப்படி இருக்கும், கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சாப்பாடை விட்டாலும், ஒரு நாள் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் கூட பயிற்சியை விடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா மகரிஷி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, காயகல்ப பயிற்சி உடற்பயிற்சியை நீ செய்யும் பொழுது உன்னுடைய கர்மவினை நோய்கள் கூட அகலும் அப்படின்னு சொன்னார். திருமூலருடைய கிரந்த சாஸ்திரத்திலே காயகல்ப பயிற்சியை ஒருவர் இந்த காயகல்ப பயிற்சியை செய்யும் பொழுது இதே கர்ம நோய் கண்ணுக்கு தெரியாமல் போகும் திருமந்திரத்திலே சொல்றார். அவங்க சொன்னதெல்லாம் நாம ஒரு பெருசா எடுத்துக்கல, திருமூலர் சொன்னதையும் எடுத்துக்கல, வேதாத்ரி மகரிஷி சொன்னதையும் எடுத்துக்கல நாம. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இப்ப இந்த குடும்பத்துல ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு
நம்ம மன்றத்துல வந்து பயிற்சி எடுக்கும் பொழுது வயது 31. எத்தனை வயசு? 31. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணித்து? இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் நடந்தது சொல்றேன். இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, எவர் ஒருவர் தொடர்ந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த தொடர்ந்து இந்த வார்த்தை என்ன பண்ணணுமா, அண்டர்லைன் பண்ணணும். இன்னைக்கு காயகல்ப பயிற்சி பண்ணிட்டு அதோட 10 வருஷம் கழிச்சு நான் பண்ணிட்டேன்னு கேட்கக்கூடாது. தொடர்ந்து எவர் ஒருவர் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, பிராணாயாம பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார்களோ, ஒரு நாள் 2 நாள் விட்டா பரவாயில்ல, அது டியூன் ஆயிடும் பாடி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து செய்கிறார்களோ 9 வருடங்கள் தொடர்ந்து செய்தால், எத்தனை வருஷம்? 9 வருஷங்கள் தொடர்ந்து செய்தால், நீங்க வீட்டுக்கு போன உடனே போயிட்டு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம், டெலோமியர்ஸ் இருக்கும். என்னது டெலோமியர்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. எல்லாரும் படிச்சுங்க, TELEMERE டெலோமியர்ஸ் அப்படின்னு போடுங்க, கூகுள்ல போடுங்க. என்ன வரும் அதுல? த எண்ட் கேப் ஆஃப் த குரோமோசோம் அப்படின்னு வரும். அதை பத்தி படிங்க, இன்ஃபர்மேஷன் கொட்டும். அதுதான் இந்த காயகல்பம், ஞாபகம் வச்சுக்க. இந்த விஞ்ஞானம் இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து 9 வருடங்கள் ஒருவர் பயிற்சி செய்தால் அந்த டெலோமியரினுடைய அந்த முடிவு வால் பகுதி 1 மில்லிமீட்டர் வளர்கிறது. எவ்வளவு மில்லிமீட்டர்? 1 மில்லிமீட்டர் வளர்கிறது. அப்படி 1 மில்லிமீட்டர் வால் பகுதி வளர்ந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ட் கேப் ஆஃப் த குரோமோசோம் டெலோமியர் வளரும் பொழுது மனிதனுடைய ஆயுள் 10 வருடம் கூடுகிறது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது. இன்னைக்கு இப்போ அங்க நடந்ததுக்கு வருவோம். இப்போ அவர் எத்தனை வயசுல வந்தார் பயிற்சிக்கு? 31. இன்னைக்கு அவருக்கு வயசு 52, உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு வயசு எத்தனை அவருக்கு? 52, உயிரோடு இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணிருக்கிறார்? அப்போ விதியை என்ன பண்ணார் அவரு? மதியால விதியை என்ன பண்ணார் அவரு? வென்றார். அதனாலதான் சொல்றேன், விதியை மதியால் வெல்லும் ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி? இதுக்குத்தான் இத்தனையும் நம்ம சொல்றோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 42வது வயசுல அவருக்கும் ஹார்ட் அட்டாக் அதே 7 மணிக்கு வந்தது. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பதிவு இருக்கிறது. ஆனால் அந்த பதிவுக்கு மேல 10 வருஷமா என்ன போட்டார் அவரு? அதுக்கு மேல ஒரு பிராயச்சித்தம், மேல் பதிவு என்ன பண்ணார் அவரு? ஒரு பயிற்சியை போட்டதுனால. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? அது கிளியர் பண்ணணும் இல்லையா? ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, ஒரு மைல்டு அட்டாக், ஆன்ஜியோ பண்ணாங்க, டேப்லெட்லயே மெயின்டைன் பண்ணி 1 வருஷம் டேப்லெட் எடுங்க, அதோட போருட்டாங்க. அதோட அதையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. இன்னைக்கு இஸ் பர்ஃபெக்ட்லி வெல், இஸ் டூயிங் எவ்ரி டே எக்ஸசைஸ். எங்க பார்த்தாலும் அப்படி கையெடுத்து கும்பிடுவார். ஆமா, வாழ்க வளமுடன் சொல்லுவார். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு விதியையே, அதுதான் சொன்னது, ஜெனட்டிக்கா வர கருமையத்தில் இருக்கின்ற பதிவுகளை கூட காயகல்ப பயிற்சி என்ன பண்ணும்? மாற்றிடும். புரியுதுங்களா? அப்ப காயகல்ப பயிற்சி நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம்னா நாளையில இருந்து நம்ம இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து செய்யணுமா வேண்டாமாங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. செய்ய வேண்டும். வைராக்கியமா எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் இருக்கு பாருங்க, இந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் தான் இப்ப அதை பத்தி என்னன்னு சொல்றேன் பாருங்கல்ல. வாங்க அது போய் நெக்ஸ்ட் இதுதான் ஒரு வருஷம் முன்னாடி போங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணிருக்குது தான். பாருங்க, இந்த விந்து அணுக்கள், அதுதான் இங்க சொல்றோம். இங்க தேன் கொடுத்துட்டாலே இதுதான் காமன். இது விந்து அணுக்கள் கேரி தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், பரம்பரை விஷயங்களை, பரம்பரை பதிவுகளை சுமந்து கொண்டு யாரு? ஆண் கிட்ட இருந்து எங்க போய் சேர்க்குது? டு தி எக் செல் ஆஃப் தி ஃபீமேல். அப்போ இதைத்தான் மகரிஷி என்ன சொன்னாரு? தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணிருக்கத? எப்ப சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணித்தத பாருங்க, 18 டிசம்பர் 2017 சாமிஜி முதலே சொல்லிட்டார்.
போங்க அடுத்தது போங்க. இப்போ வாங்க 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 வாங்க. இது ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க. இதுதான் வந்து அந்த 120 வருஷம் ரெக்கார்டை வந்து எப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் என்னது? அஸ்ட்ராலஜி. அதுதான் அது. நெக்ஸ்ட் போங்க. இதுதான் காலபுருஷ சக்கரம். நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இது வந்து ஸ்பெர்முக்கும் சமக்கும் வித்தியாசம். அடுத்தது போங்க. அடுத்தது இது வந்து இந்த காயகல்ப பயிற்சி செய்யறதுனால நமக்கு வந்து உடல்ல இருக்கிற கருமையத்துல மேஜரான பதிவுகள் என்ன மாதிரி டிசீஸ் எல்லாம் வரும், அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் இதெல்லாம். அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் பாருங்க. டயபெட்டிக் மெயினா பாருங்க, சர்க்கரை, ஆஸ்மா, அலர்ஜி, ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், புற்றுநோய், கேன்சர், ஸ்கின் கண்டிஷன்ஸ், ஹெட்ஏக், பிரெயின் டிசார்டர், இதெல்லாம் பரம்பரையா வருது. பரம்பரையா வருது. இந்த பரம்பரையில இப்ப எத்தனை பேர் இப்ப பரம்பரையில் இப்போ 2026 இருந்து முதல்ல 4 பேர் சொன்னேன். இப்ப எத்தனை பேர் இப்போ? யார் யாரு? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தாய் மாமா, அத்தை. அதனால அத்தை தாய் மாமா கூட முறைச்சுக்காதீங்க. ரைட். இது வந்து வித்தினுடைய மகிமை. இதுதான் வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்துல ஒரு விந்துநாத திரவத்தினுடைய கலர், அந்த கலர் எப்படிலாம் இருந்தா அது உத்தமம், மத்தியமம், அதமம் எப்படிலாம் இருக்கும், ஆண்மைத்தன்மை இல்ல மலட்டுத்தன்மை பெண்ணுக்குலாம் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் போலாம். இதைத்தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல என்ன பண்றோம்? மொட்டிலிட்டி, கவுண்டிங், விந்தணுக்களோட எண்ணிக்கையில இன்னைக்கு கவுண்டிங்லாம் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுதே. எல்லாம் ஆரம்பம் இங்கத்தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. இதோ இங்க இது பாருங்க. ஒரு நிமிஷம் பேக்ல போங்க. இதுதான் இந்த 120 வருஷம் வந்து நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் பிளானட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அந்த 120 வருஷங்கள் இருக்கு. இதோ இங்க கொடுத்துருக்க பாருங்க. கேது 7 இயர்ஸ், சுக்கிரன் 20 இயர்ஸ், சூரியன் வந்து 6 இயர்ஸ், சந்திரன் வந்து 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17 வருஷம். இந்த 9 பிளானட் தான், 7 பிளானட் அண்ட் ராகு கேதுங்கிற வந்து ஷேடோ பிளானட்ஸ், நிழல் கிரகங்கள். அந்த அம்மாவுடைய வயத்துல 14வது நாள் 17வது நாள் எந்த கரு உருவாகிறதோ அந்த கரு, அந்த உருவான நேரம் இருக்கு பாருங்க, ஆட்டோ செகண்ட், நேனோ செகண்டோட சின்னது ஆட்டோ செகண்ட். அந்த ஆட்டோ செகண்ட்ல இந்த பிளானட்ஸ் எந்தெந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தது, எந்தெந்த டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு சந்திரனுக்கு ஆற்றலை கொடுத்தது மூன். அங்கிருந்து பூமியில் வாழ உயிரினம் நம்ம அம்மாவுக்கு என்ன அந்த நேரத்துல என்ன மேக்னெட்டிக் ரேஸை கொடுத்ததோ பேஸ்ட் ஆன் தட் அந்த 84 ரெக்கார்டு இந்த நேரத்துல பதிவாகும். இந்த நேரத்துல அது வந்து பாசிட்டிவையும் கொடுக்கும். மொத்த நல்லா இருக்கிறான்னு என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு சுக்கிர தசப்பா, நல்லா இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன பண்ணும்? சுக்கிரனப்பா நல்லா இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுவான்? எனக்கு சனிப்பா அப்படின்வான், கெட்டு போச்சு அப்படின்வான். அதுதான் வந்து அந்த டயத்தை நமக்கு வருது பாருங்க. அந்த பதிவுகள் வெளில வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தசா புத்தி அப்படின்னு நம்ம வந்து டீம் பிரேக்கா சொல்றோம். நம்ம டீம் பிரேக் கொடுத்துடலாமா? ரைட், குட். தசா புத்தின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுதான். நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் போங்க. இதோ போயிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதுதான். ஒரு நிமிஷம் பின்னாடி போங்க. இங்க பாருங்க. இதுதான் இந்த கரு உருவாகி 14வது நாள் உருவானதுக்கு அப்புறம் 1 மாசத்துல இருந்து 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 4, 5, 6, 7, 8, 9 இந்த கரு எப்படி வந்து வெளியில வருது பாருங்க. இது வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றது. நம்ம வேதிக் சயின்ஸ் என்ன சொல்லுது? இதைத்தான் வேதிக் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க? மானுட பிறப்பது மாதா உதிரத்து. மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. மானுட பிறப்பது மாதா உதிரத்து, ஈனமிற்கிருமி செறிதனில் பிழைத்து, ஒருமதி தன்னில் இருமதி பிழைத்து, அம்மதம் தன்னில் மும்மதம் பிழைத்து, ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்து, 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்து, 6 திங்களில் ஊரலர் பிழைத்து, 8 திங்களில் 7 திங்களில் தாழ் புவி பிழைத்து, 8 திங்களில் துன்பம் பிழைத்து, 9 திங்களில் கஷ்டமும் பிழைத்து, 10வது மாசம் டெலிவரிக்கு வரும்போது தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துன்பமும் பிழைத்து வந்தேன் என்பெருமானே. மாணிக்க வாசகர் என்ன சொன்னாரு? அப்படி சொன்னாரு. இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு சயின்ஸ்ல எப்படி பண்றது? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம அம்மா வயத்துல இருந்து எப்படி குரோ ஆகி நம்ம வந்தோன்றதை நம்ம அதுல வந்து இதுல சொல்றோம். அது ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் அந்த தாய்க்கு அந்த நேரத்துல கொடுக்கணும்னு சொன்னது, புரோட்டீன் அதெல்லாம். நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம். பார்த்துடலாம். டீ பிரேக் விட்டுலாம். ரைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்
ரைட். இப்போ இந்த 7வது தாது தான் வந்து டீ பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிசர்ச் நமக்கு. இந்த 7வது தாது தான் வந்து என்னது இப்போ விந்துநாத திரவம். இந்த விந்துநாத திரவம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. இந்த விந்துநாத திரவம் ஒவ்வொருத்தருடைய அந்த செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட்ல வந்து அந்த டேங்க்ல ஜீவ வித்து கலையத்துல 2 முறை தாம்பத்திய உறவு கொள்வதற்கு உண்டான குவாண்டம் தான் அளவு தான் அந்த இடத்துல இருக்கும். ஒரு முறை அது வெளியில போயிடுச்சுன்னா திருப்பி வந்து ஆஃப் டேங்க் வரத்துக்கு 14 நாள் எடுக்கும். நம்ம பார்த்தோம். நம்ம எப்பவுமே அரை டேங்க் என்ன இருக்கணுங்க, ரிசர்வ் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு டேங்க் இருந்ததுன்னா ஆஃப் டேங்க் ஒரு முறை வெளியேறிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஆஃப் டேங்க் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உடல் மனம் உயிரை இயக்குவதற்கு எது தேவை, விந்துநாத திரவம் தான் தேவை. ஏனென்றால் விந்துநாத திரவத்திலிருந்து தான் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகிறது. அப்போ விந்துநாத திரவம் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு? இப்போ ஒரு கொஸ்டின், ஒரு தடவை இந்த விந்துநாத திரவம் வெளியில போயிடுச்சு, இதோட அடுத்த 14 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். இது ப்ரொசீஜர். நாம உணர்ச்சி வசப்பட்டுட்டு அடுத்த 3 நாள்லயோ 1 வாரத்திலயோ இந்த விந்துநாத திரவத்தை யூஸ் பண்ணிட்டோம்னா இப்ப டேங்க் என்னவா எடுத்துப்போம், எம்டி ஆயிடுதா? இப்ப வாட் வில் ஹேப்பன்? வாழ்க வையகம்.